நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாகிறது. அவ்வையின் அரிய தமிழ். இனி அவரும் நீங்களுமே. நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். மேடையிலே கடவுள் வாழ்த்து இசைத்தும் மங்கள விளக்கேற்றியும் அருமையான ஒரு தலைமையுரையாற்றியும் அமர்ந்திருக்கிற அன்பர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் உரித்தாகட்டும். கம்பன் கழகத்தினுடைய எனக்கு எதிரொலிக்கிற மாதிரி இருக்கு. கம்பன் கழகத்தை அமைத்து அதனூடாக இந்த ஞான வேள்வியையும் வரப்போகிற 2 தினங்கள் கம்பன் விழாக்களையும் நடத்துகிற இளையோருக்கு என்னுடைய நட்பையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலை நாளான இன்று தமிழ் கேட்க என வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் திருவடிகளுக்கு என் பணிவு சார்ந்த வணக்கங்கள். நான் நேற்றே சொன்னது போல இருந்த அளவு கிளியர் இல்லை. நான் நேற்றே சொன்னது போல முதல் நாளிலே சைவத்தினுடைய பெருமையும் 2வது நாளாகிய இன்று தமிழினுடைய பெருமையும் சொல்வதாக இந்த தனி உரைகளை அமைத்து கொண்டிருக்கிறேன். சைவமும் தமிழும் ஒன்றுக்கொன்று உறவானவை. சைவத்திலே இருந்து தமிழை கழித்து விட்டால் சைவம் ஏழை சமயமாக மாறிவிடும். தமிழிலே இருந்து சைவத்தை கழித்து விட்டால் தமிழ் ஏழை மொழியாக மாறிவிடும். அந்த அளவுக்கு தமிழும் சைவமும் ஒன்றோடொன்று உறவு பாராட்டி நிற்கின்ற விடயங்கள். அதனால்தான் முதல் நாளிலே சைவத்தின் பெருமையை சொல்லி இன்றைக்கு ஔவையின் பெருமை சொல்வதன் ஊடாக தமிழினுடைய பெருமை சொல்லலாம் என்று கருதி இருக்கிறேன். இன்றைய தலைமை உரையை நிகழ்த்திய பாடமின் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுடைய உரை ஆராய்ச்சி பூர்வமான ஒரு உரையாக அமைந்திருந்தது. எத்தனை ஔவை நம்முடைய தமிழுலகத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அவர்கள் தெளிவுபட எடுத்து சொன்னார்கள். எனக்கு இந்த விடயங்களிலே கொஞ்சம் அறிவு குறைவு என்றபடியால் நீங்கள் சொன்ன அந்த செய்திகள் எனக்கும் பெரும் பயன் தருகிற செய்திகளாக இருந்தது என்பதை நான் முதலிலே பகிர்ந்து கொள்கிறேன். அவர்கள் என்னை நிறைய பாராட்டி உரைத்தார்கள். அந்த பாராட்டுதல்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் வழக்கமாக சொல்லுகிற ஒரு கதை. ஒரு ஊரிலே ஒரு ரவுடி இருந்தான், ஒரு சண்டியன். அவன் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். இதை என்னுடைய கஷ்டகாலம் நான் சொல்லுகிற கதையெல்லாம் கிறிஸ்தவ கதையாகவே வருகிறது. ஏதோ இதை தாழ்த்தச் சொல்வதாக தயவு செய்து ஒருவர் நினைத்து விடாதீர்கள். அவர்களுடைய மத மரபிலே ஒருவர் இறந்து விட்டால் சேர்ச்சிலே கொண்டு போய் யாராக இருந்தாலும் அவருடைய உடலை வைத்து மரியாதை செய்வது என்பது ஒரு வழக்கம். அந்த சண்டியனும் ஒரு நாள் இறந்து போய்விட்டான்.
அவர்களுடைய மத மரபின்படி அவனுடைய உடலை கொண்டு போய் சேர்ச்சிலே வைத்தார்கள். யாராக இருந்தாலும் இறந்தவனுடைய உடலை மரியாதை செய்வது அவர்களுடைய வழக்கம் என்றபடியால் பாதிரியார் வந்து அவனை பற்றி இறுதி உரை நிகழ்த்த ஆரம்பித்தார். இறந்தவனை பற்றி பேசுகிற பொழுது அவனை உயர்த்தித்தான் பேச வேண்டும் என்பது ஒரு மரபு. ஆகவே அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று புகழ் வார்த்தைகளை அள்ளி கொட்டி அந்த பாதிரியார் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கூட்டம் சுற்றி வர நிற்கிறது. திடீரென்று ஒரு பெண்மணி வந்து எல்லாரும் விலகுங்கள் விலகுங்கள் என்று விலத்தினாள். இவர்கள் ஏன் இவள் விலத்துகிறாள் என்று தெரியவில்லை. கொஞ்சம் நகர்ந்து இடம் கொடுத்தார்கள். இவர் விறுவிறுன்று உள்ளே வந்தாள். பாதிரியார் பேசிக் கொண்டிருக்கிறார். வந்தவள் எட்டி அந்த சடலத்தினுடைய முகத்தை பார்த்தாள். பார்த்துவிட்டு தலையாட்டி விட்டு திரும்பி போய்விட்டாள். இவள் யார், என்ன வந்தால், ஏன் பார்த்தால், ஏன் தலையாட்டி விட்டு போனாள் என்று எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. அந்த பெண் பின்னாலே நின்ற பெண்ணிடம் ஒருவர் போய் கேட்டார், அம்மா நீ யார், ஏன் இப்படி இடையிலே முந்தி கொண்டு வந்து அவரை பார்த்தாய், பிறகு போய் நிற்கிறாயே, நீ யார் என்று கேட்ட பொழுது அவள் சொன்னாளாம், என் கணவர் இதுவரைக்கும் நல்ல காரியம் என்று ஒன்றும் செய்ததில்லை. ஊர் முழுவதற்கும் அவர் நஷ்டம்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் பாதிரியார் பேசுகிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவன், நமக்காக வந்த ஜீவன் என்றெல்லாம் பாராட்டின பொழுது எனக்கு ஒரு சந்தேகமாக வந்து விட்டது. இறந்து கிடக்கிறது என்னுடைய கணவன் தானா இல்லையா என்று ஒரு சந்தேகம் வந்து விட்டது. அதனாலே தான் வந்து பார்த்தேன். செத்திருக்கிறது என் கணவன் தான் என்ற பிறகு நான் போய்விட்டேன் என்றாளாம். எனக்கு இந்த பாராட்டுகளை எல்லாம் கேட்கிற பொழுது என்னை தெரிந்தவர்கள் யாராவது இந்த மாதிரி முந்தி வந்து எட்டி பார்க்க போகிறார்களோ என்று ஒரு சந்தேகம் வந்தது. அத்தனையும் அப்படி ஒரு புகழ் இருக்குமானால் அத்தனையும் இறைவனுக்கும் தமிழுக்கும் உரியது என்று முதலிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஔவையார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பது பற்றிய ஆராய்ச்சியை ஐயா அவர்கள் அற்புதமாக எடுத்து சொன்னார்கள். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இந்த ஆராய்ச்சியிலே பெரிய நாட்டம் இல்லை. அது நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது ஒரு பகுதியினருடைய பொறுப்பு. இலக்கியங்களாக நான் புலவர்களை இலக்கியகர்த்தாக்களாக பார்க்குற எனக்கு அவர்கள் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்கள் என்பது பற்றி எனக்கு பெரிய அக்கறை இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, தமிழர்களுடைய மரபிலேயே அந்த அக்கறை குறைவாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், ஒரு புலவன் பாடுகிறான், ஏதாவது விடயத்தை பாடுகிறான் என்றால் அவனுடைய பாட்டினூடாக வருகிற கருத்து தான் சமூகத்துக்கு தேவை. அவன் எங்கே இருந்தான், என்ன சாப்பிட்டான், எப்படி இருந்தான் என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று தமிழ் பெரியவர்கள் நினைத்திருப்பார்கள் போல் இருக்கிறது. அதனால்தான் எத்தனையோ பெரும்புலவர்கள் பற்றிய ஆக்கிய நூல்களை எல்லாம் 1000 ஆண்டு 2000 ஆண்டுக்கு முன்பிருந்து நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் பற்றி வரலாறு ஒருவருக்கும் தெரியவில்லை. ஏன் வரலாற்றை போற்றவில்லை என்று நான் நினைத்து பார்ப்பேன். வரலாறு தெரிந்தால் அவர்கள் ஆக்கிய அந்த நூல்களினுடைய மதிப்பு குறையும் என்று நம் பெரியவர்கள் நினைத்திருப்பார்கள் போல் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு புலவனுடைய அதியுச்ச சாத்வீக நிலையிலே இருந்துதான் அவனுடைய ஆக்கம் புறப்படுகிறது. உங்களுக்கு முக்குணங்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் இப்பொழுது அதை விரிக்க நேரமில்லை. சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்று 3 குணங்கள் நமக்குள்ளே மாறி மாறி வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. இந்த 3 குணங்களிலே சாத்வீகம் வேலை செய்கிற பொழுதுதான் ஒருவனுடைய அதி உயர்ந்த நட்பண்புகள் வெளிப்படுகின்றன, அதி உயர்ந்த புத்திசாலித்தனம் வெளிப்படுகிறது என்று நம் தத்துவவாதிகள் இனம் கண்டு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அதி உயர்ந்த சாத்வீக நேரத்திலே ஒரு புலவனிடமிருந்து புறப்படுகிற அந்த ஆக்கம் அவன் வரலாற்றோடு தொடுத்து பார்த்தால் அந்த ஆக்கத்துக்கு சில வேளைகளிலே சிதைவுண்டாகிவிடுமோ என்று நம் பெரியவர்கள் நினைத்திருப்பார்கள் போல் தெரிகிறது. அதிக தூரம் போக தேவையில்லை. பாரதியை பார்த்தாலே நமக்கு தெரியும். பெண் விடுதலையை எவ்வளவோ பாடியவன். இன்று சல்லடை வைத்து தேடுகிறார்கள். பாரதியினுடைய வரலாற்றை தேட வேண்டும் என்று ஆய்வாளர்கள் தேடுகிறார்கள். அதில் ஒரு ஆய்வாளர்கள் எழுதுகிறார், பாரதி தன்னுடைய மனைவியாகிய என்னுடைய செல்லம்மா அவர்கள் வீட்டிலே இருக்கிற பொழுது வெளியிலே போய்விட்டு வந்தால்
அந்த வீட்டு வாசலிலே ஏதாவது காலடி தடங்கள் இருந்தால் அந்த காலடி தடங்கள் தன்னுடையது தானா என்று தன் காலை வைத்து பொருத்தி பார்ப்பாராம். எனக்கு ரொம்ப கவலையாக இருந்த செய்திகளிலே ஒன்று, அந்த அந்த காலடி தடம் தன்னுடையது தானா என்று தன் கால்களை அந்த தடத்திலே வைத்து பார்ப்பார் என்று ஒருவர் எழுதுகிறார், ஆய்வாளர் ஒருவர் எழுதுகிறார். என்ன பயன்? எனக்கு புரியவில்லை. அப்படியானால் பாரதி தன்னுடைய மனைவியை ஐயப்பட்டான் என்றல்லவா அர்த்தமாகிறது. இப்படி ஒரு செய்தியை வெளியே கொண்டு வருவதன் மூலம் நாம் என்ன சொல்ல போகிறோம்? பாரதியின் மீதான நம்பிக்கையை கெடுக்கப் போகிறோம் என்றதனால்தான் நம் பெரியவர்கள் வரலாறு வேண்டாம், அவர்களுடைய சாத்வீக ஆக்கங்கள் நமக்கு போதும் என்று நினைத்திருப்பார்கள் என்று கருதுகிறேன். அதனாலே எனக்கு ஔவையார், எல்லா ஔவையாரும் ஒரு ஔவையார் தான், அப்படித்தான் நான் நினைத்து கொண்டு பேசப் போகிறேன். ஐயா அவர்கள் சொன்ன எல்லா ஔவையாரும் எனக்கு ஒரு ஔவையார் தான். ஔவையாரை நான் பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது, அதை முதலிலே நான் சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்களாக நாம் இயங்குகிற மனிதர்களாக இருக்கிற நாங்கள் 2 எல்லை தொட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நம்முடைய இயக்கம் அறிவு சார்ந்த இயக்கமாக இருக்கிறது. இன்னொன்று உணர்வு சார்ந்த இயக்கமாக இருக்கிறது. மொத்த இயக்கமும் இந்த ரெண்டு பட்டியலுக்குள்ளே அடங்கும். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் செய்கிற வேலையை குறித்துவிட்டு அதை இந்த 2 பட்டியலுக்குள்ளே அடக்கி விடலாம். ஒன்று உணர்வு சார்ந்த செயல்கள், ஒன்று அறிவு சார்ந்த செயல்கள். இது எல்லாருக்கும் பொதுவானது. உணர்வு சார்ந்த செயலைத்தான் நம்முடைய பக்திமான்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அதை பக்தி மார்க்கம் என்றார்கள். அறிவு சார்ந்த செயலை தத்துவ மார்க்கம் என்று சொன்னார்கள். இது ரெண்டும் நமக்கு உரியது. இதிலே இந்த அறிவு சார்ந்த இயக்கம், உணர்வு சார்ந்த இயக்கம் என்ற 2ஐ பிரிக்கிற பொழுது நம் பெரியவர்கள் சொன்ன ஒரு செய்தி, இந்த பெண்களை உணர்வு சார்ந்தவர்கள் என்ற பட்டியலுக்குள்ளே அவர்கள் அடக்கினார்கள். இதை நான் சொல்லி முடிக்கும்படியும் என்னோடு கோபிக்கப்படாது. பெண்களை உணர்வு சார்ந்தவர்கள் என்று பிரித்தார்கள், ஆண்களை அறிவு சார்ந்தவர்கள் என்று பிரித்தார்கள். இப்போ இதை நான் பல இடங்களில் சொன்னால் உடனே பெண்கள் சண்டைக்கு வருவார்கள். என்னென்றால் அப்போ எங்களுக்கு அறிவு இல்லையா, நாங்கள் உணர்வு சார்ந்தவர்கள் மட்டும்தானா? எனக்கு இதில் ஒரு வியப்பு என்னவென்று கேட்டால், நான் அவர்கள் சண்டைக்கு வருவதை வைத்துக்கொண்டே நான் நினைப்பேன் இவர்கள் உணர்வு சார்ந்தவர்கள் தான் என்று. ஏனென்றால் இதுவரை பட்டு ஒரு ஆடவனும், இந்த பெண்கள் வந்து கேட்கிறார்களே, அப்படியானால் நாங்கள் உணர்வு சார்ந்தவர் என்று சொல்கிறீர்களே, அப்படியானால் எங்களுக்கு அறிவு இல்லையா என்று கேட்கிறார்களே, அப்படி எந்த ஒரு ஆடவனும் என்னிடம் வந்து நீங்கள் எங்களை அறிவு சார்ந்தவர்கள் என்கிறீர்களே, எங்களுக்கு உணர்வு இல்லையா என்று கேட்டதில்லை. நான் ஒன்றை சொல்லுகிறேன் பாருங்கள், அறிவு சார்ந்து இயங்குவது சிறப்பா உணர்வு சார்ந்து இயங்குவது சிறப்பா என்று நீங்கள் கேட்டால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், அறிவு சார்ந்ததை விட உணர்வு சார்ந்தது தான் மானுடத்தினுடைய அடையாளம். நான் அதுக்கு ரொம்ப தெளிவு சொல்கிறது. அறிவு சார்ந்ததா எல்லாம் கணக்கு போடுறது பாருங்க. அறிவு சார்வது என்பது, அதனாலே தான் தமிழர்கள் 2 விதமாக கல்வியை பிரித்தார்கள். எப்படி பிரித்தார்கள் என்றால், ஒன்று கணிதம், அடுத்தது இலக்கியம். கணிதம் புத்தியை வளர்க்கும், அறிவை வளர்க்கும். இலக்கியம் நம்முடைய இதயத்தை வளர்க்கும், உணர்வை வளர்க்கும். இது 2ம் தேவை என்று நம் பெரியவர்கள் வகுத்து சொல்லிவிட்டு போனார்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணெனு தகும். இங்கே எண் என்பது கணிதம், எழுத்து என்பது இலக்கியம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு, திருவள்ளுவர். அவரும் அதையே தான் சொல்லுகிறார். ஆகவே நாம் புத்தியை வளர்ப்பது என்று ஒன்று, உணர்வை வளர்ப்பதென்று ஒன்று. ஒருவன் புத்தி இல்லாதவனாக இருந்தாலும் அவன் மனிதனாவான், அதில் சந்தேகம் இல்லை. ஒருவன் புத்தி இல்லாதவனாக இருந்தாலும் மனிதனாவான். ஆனால் உணர்வில்லாதவனாக இருந்தால் அவன் மனிதனாக மாட்டான். ஆகவே உணர்வா புத்தியா என்ற கேள்வி வருகிற பொழுது உணர்வுக்குத்தான் முதலிடம். இதை பெண்கள் புரிந்து கொள்கிறார்கள் இல்லை. இனி அடுத்த ஒன்றை நான் சொல்ல வேண்டும். பெண்கள் உணர்வினுடைய அடையாளம், ஆண்கள் அறிவினுடைய அடையாளம் என்றால், அப்படியானால் பெண்களுக்கு அறிவே கிடையாதா? அடுத்த கேள்வி வரும். ஆண்களுக்கு உணர்வே கிடையாதா? 2ம் உண்டு, 2 பேருக்கும் எல்லாம் உண்டு. எதை வைத்து இப்படி பிரிக்கிறோம் என்றால், எது ஒன்றை விட அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து பிரிக்கிறோம். இப்போ கெட்டவன் என்று நாம் ஒருத்தனை சமூகத்திலே சொல்லுகிறோம், அவருடைய நன்மையே இருக்காதா? நான் உங்களை கேட்கிறேன்.
அல்லது நல்லவன் என்று ஒருவனை பிரிக்கிறோம், அவனிடம் தீமையே இருக்காதா? எல்லாரிடமும் எல்லாம் உண்டு. நம் பெரியவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு பெயர் வைத்தார்கள், வடமொழியிலே ஒரு பெயர் வைத்தார்கள், மிஸ்ர பிரபஞ்சம் என்பது அதற்கு பெயர். மிஸ்ரம் என்றால் கலந்தது என்று அர்த்தம். சங்கீதம் படித்தவர்களுக்கு தெரியும், மிஸ்ர சாப்பு என்ற தாளங்களுக்கு பெயர் சொல்வார்கள். 2 தாளம் கலந்தால் மிஸ்ரம். அப்போ இந்த உலகத்திலே கலப்பில்லாத ஒன்றும் இல்லை, எல்லாவற்றிலும் கலப்புண்டு. ஆகவே ஆண்களிடம் அறிவும் உண்டு, உணர்வும் உண்டு, பெண்களிடமும் அறிவும் உண்டு, உணர்வும் உண்டு. அப்ப எப்படி இதை பிரிக்கிறாய் என்றால், இப்ப கெட்டவனை நல்லவனை எப்படி பிரிக்கிறோம்? கெட்டவனிடம் நல்லது உண்டு, எப்படி பிரிக்கிறோம் என்றால், நல்லதை விட கெட்டது ஒருவனிடம் அதிகமாக இருந்தால் அவன் கெட்டவன். அதுபோல நல்லதை விட ஒருவனிடம் தீயதை விட நல்லது ஒருவனிடம் அதிகமாக இருந்தால் அவன் நல்லவன். இதுதான் அந்த பிரிப்பினுடைய வகை. அப்படித்தான் ஆண்களையும் பெண்களையும் பிரிக்கிற பொழுது, ஆண்கள் உணர்வு சார்ந்தவர்கள் என்று பிரிக்கிற பொழுது அவர்களுக்கு உணர்வை விட அறிவு அதிகம் வேலை செய்யும். பெண்களுக்கு அப்படி இல்லை, அறிவை விட உணர்வு அதிகம் வேலை செய்யும். இது பொது விதி, இதுல ஒருத்தர் தப்ப முடியாது. இப்போ இந்த நவீன சிந்தனைகள் வந்த பிறகு அப்படி இல்லை என்கிறார்கள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு பெண்களுக்குரிய நாட்குணம் என்று நம் பெரியவர்கள் சொன்னார்கள். இப்போ அதை ஏற்கிறார்கள் இல்லை. அது எப்படி அது நாட்குணம்? இதையே சொல்லி 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 பெண்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள் தமிழ் புலவர்கள் என்று. தமிழ் புலவர்களை இப்போ குற்றவாளியாக ஆக்குகிறார்கள். இந்த நாட்குணம் என்னவென்றால் அச்சம், பயம், நாணம், வெட்கம், மடம், அறிவீனம். மடம் என்பது அறிவீனம். இதையும் ஒரு குணமாக வைத்திருக்கிறார்கள். பெண்ணுக்கு அறிவீனமும் ஒரு குணமாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவள் பெண்ணாக ரசிக்கப்படுவாள். இதை நன்றாக நான் இதை கொஞ்சம் அழுத்தி சொல்ல போகிறேன். பயிர்ப்பு என்ற ஒரு குணம். பயிர்ப்பு என்ற குணம் என்னவென்றால், அது இப்போ இருக்கிறதா தெரியவில்லை. பயிர்ப்பு என்பதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார் என்றால், பிற ஆடவனின் தீண்டுதலில் ஏற்படுகிற அருவருப்பு என்கிறார்கள். தன் கணவனை தவிர வேறு யாராவது ஒருவனுடைய கை பட்டு விட்டால் ஒரு அருவருப்பு ஏற்படுமே, அந்த அருவருப்புக்கு தான் பயிர்ப்பு என்று பெயர். எப்பொழுது பஸ் வந்து எங்கள் ஊரில் இடித்து ஆட்கள் ஏறப்படப்பட்டார்களோ பயிர்ப்பு போய்விட்டது. கைவிடாமல் பஸ்ஸில் ஏற வழி இல்லை. இங்கே இருக்கிறது போல இருக்கு, எங்கள் ஊரில் இல்லை. ஆகவே இந்த நாட்குணமும் பெண்களுக்கு லட்சணம். அது எப்படி சொல்லுகிறது என்றால், பெண் பயந்தால் ஒரு அழகு இருக்கிறது. சும்மா இவர் ஒரு பைத்திய பேச்சு பேசுகிறார், இது நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். பெண் பயந்தால் அழகா என்று கேட்டால், நான் பார்க்கறது உண்டு. இந்த பெண்கள் பள்ளிக்கூடங்களிலே பார்த்தால், இந்த பெண்கள் பேசுகிற பொழுது அவர்களிடம் ஒரு பாவம் வரும். இதெல்லாம் நீ ஏன் பார்க்குறேன்னு கேட்கப்படாது. என்ன பாவம் என்றால், இந்த தங்களுடைய சொல்லு, ஐயோ நான் பயந்துட்டேனப்பா, இப்படி அந்த ஒரு பாவம் காட்டுவார்கள். பெண்கள் அதை செய்தால் அழகாக இருக்கிறது. ஆண்கள் செய்து பாருங்கள், ஐயோ நான் பயந்துட்டேன்னு சொன்னா அவனை ஆம்பளையாவே பார்க்க முடியுதில்லை. பெண்ணுக்கு அது அழகு. அது மாதிரி பெண் அச்சப்பட்டால் பெண்ணுக்கு ஒரு அழகு. அதுபோலதான் நான் எப்பொழுதும் சொல்லுறது, அச்சம், மடம். இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் அறிவீனம் இருந்தால் தான் ஆம்பளை அவளை ரசிப்பான். ஆம்பளை எங்களை ரசிக்க தேவையில்லை என்று நீங்கள் சொன்னால் சமூகம் உடைந்து போய்விடும். ஆணும் பெண்ணினுடைய இணைப்பிலே தான் சமூகம் என்ற ஒரு அமைப்பு இறுகி இருக்கிறது. ஆண் பெண்ணை ரசிக்க வேண்டும் என்றால் பெண்ணிடம் அறிவீனம் என்றால் மடத்தனம் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். கொளுத்த கொண்டது விடாமை என்று அதற்கு விளக்கம் எழுதினார்கள். பெண்களிடம் இருக்கிற அறிவீனம் என்ன தெரியுமா? ஒன்றை பிடித்தால் பிறகு விடமாட்டார்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நான் வெள்ளிக்கிழமையிலே விரதம். வீட்டில் ஒரு பெண் நினைச்சிட்டாள் என்றால் என்ன கஷ்டப்பட்டிருந்தாலும் விரதம் பிடிப்பாள். ஆம்பளை அப்படி இல்லை. அவன் வெள்ளிக்கிழமை அங்கால ஏதாவது நல்ல வாசனை குசனிக்களால் வந்தா, நான் வெள்ளிக்கிழமைக்கு பதிலாக சனிக்கிழமை இருக்க போறேன்ட்டு தொடங்கிடுவான். இது ஆம்பளைக்கு இருக்கிற இயல்பு பாருங்க. இது இன்னைக்கு எல்லாம் சிரிக்கிறதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்க வீட்டில் இது நடக்குதுன்னு தெரியுது. பெண் அப்படி இல்லை. ஒன்றை பற்றினாள் என்றால் அதை உறுதிபட பற்றி நிற்பாள். அது அழகு. அச்சம் பெண்ணுக்கு அழகு, ஆணுக்கு அழகு இல்லை. நாங்கள் இப்போ விளையாட்டா சொல்றது உண்டு. ஒரு வீடு, ஒரு ஆடவனும் கணவனும் மனைவியும் பக்கம் பக்கமாக படுத்திருக்கிறார்கள். நடிச்சாமம். திடீரென்று பின் கதவுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்கிறது.
இந்த பெண் எழும்பிவிட்டாள் என்ற உணர்வு சார்ந்தவளுக்கு அது முதல் கேட்கும். அவள் எழும்பிட்டாள். எழும்பினவள் பயந்துட்டாள். கணவனை தட்டினாள். அவன் நல்ல குரட்டை விட்டு நித்திர கொள்கிறான். அவனை தட்டினாள். அவனை எழும்பி கண்ணை தூக்கிட்டு, என்ன ஏன் சாமத்தில் இப்போ என்ன எழுப்புறேன் என்று கேட்டான். பின்னுக்கு ஏதோ சத்தம் கேட்குதப்பா என்றாள் இவள். சும்மா அது ஒன்றும் இருக்காத படு. இல்லைப்பா, சத்தம் என் காதுக்கு கேட்டது என்றாள் இவள். உடனே அவர் எங்கே டோர்ச் லைட்டை எடு என்றார். நான் ஒரு காட்சி சொல்கிறேன், நீங்கள் அதை காட்சியை மனதில் நினைச்சுக்கொள்ள வேண்டும். டோர்ச் லைட் எடுத்தோன்னே அவள் டோர்ச் லைட் எடுத்து கொடுக்க, அவர் டோர்ச் லைட் எடுத்துக்கொண்டு வா பாப்பம் என்று போனார் முன்னுக்கு. இந்த அம்மா பயந்து பின்னுக்கு போகுது. கதவு திறந்தார். டோர்ச் லைட் அடித்து பார்த்தார். அங்கே ஒன்றும் இல்லைன்னு, நீ வா, நீ வந்து படுத்திட்டு, நான் முழிச்சிருக்கிறேன், நீ பயமில்லாமல் தூங்கு என்றார். இது ஒரு காட்சி. இதையே மறுதலையாக சொல்ல போகிறேன். ஒரு கணவனும் மனைவியும் படுத்திருக்கிறார்கள். பின்வளவிலே சத்தம். ஒரு ஆடவன் திடீரென்று, அந்த வீட்டில் படுத்திருந்த கணவன் திடீரென்று எழும்பி விட்டான். மனைவியை தட்டினான். என்னமோ சத்தம் கேட்குதப்பா, பயமாக இருக்குதப்பா என்றான். அவள் சொன்னாள், சும்மா உங்களுக்கு இப்படி தான் நெடுக பயம், டோர்ச் லைட்டை கொண்டாங்க கொண்டாள். டோர்ச் லைட்டை வாங்கி அவள் முன்னால் போனாள். பின்னால் வாங்கப்பாண்டாள். அவர் பதுங்கி பின்னால் போனார். அடித்து பார்த்துட்டு சொன்னால், அங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் தூங்குங்க, நிதிரை கொள்ளுங்க, நான் பக்கத்தில் இருந்து பார்த்து கொள்கிறேன்னு இவர் படுத்தார். இப்போ நான் கேட்குறேன், ஒரே செய்தி தானே இப்போ சொன்னேன். முதல் ஆணில் வச்சு சொன்னேன், பெண்ணிலை வச்சு சொல்கிறேன். ஏன் உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருகிறது? முதல் சொன்னது இயல்பு, அதனாலே அது சிரிப்பு வரவில்லை. இயல்பு சிரிப்பு வராது. இயல்பில்லாதை சொன்னால் சிரிப்பு வரும். அதனால்தான் இயல்பாக இருந்த அந்த அச்சம், மடம், நாணம், வைப்பை பெண்களுக்கு குணமாக்கினார்கள் நம் பெரியவர்கள். இப்போ சொல்கிறார்கள் அதெல்லாம் தேவையில்லை, பாக்ஸிங் செய்வோம், பிளேன் ஓட்டுவோம் என்கிறார்கள். அது அது எங்கள் கொழும்புல மிருகக்காட்சி சாலை இருக்கிறது பாருங்க, அங்கே யானை சைக்கிள் ஓடுது. மாலையில் போனால் யானை சைக்கிள் ஓடுது. அதுக்காக யானைக்கு சைக்கிள் ஓடுறது தான் இயல்பு, நாங்கள் பெரிய துரோகம் செய்துட்டோம், எல்லா யானைக்கும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் என்று யாராவது சொல்லுவானா? பழக்கினா எதையும் செய்யும். அதை வைத்துக்கொண்டு இயல்பை கணிப்பிடக்கூடாது என்பது முக்கியம். இது இவ்வளவும் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அப்போ உணர்வு சார்ந்த பெண்களிடம் அறிவு மிகுந்தது கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. அவள் எப்பவும் உணர்வு சார்ந்து தான் பதில் சொல்வாள். வீட்டுக்கு ஒருவர் வருவார், அப்பா அவரை கூப்பிடுவார், அப்பா அந்த ஐயா எனக்கு ஒரு 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 50,000 ரூபா கடன் கொடுங்கள் என்று கேட்பார். இது எல்லா வீடுகளிலும் நடக்கக்கூடியது. கேட்ட உடனே இந்த அப்பா அவனுடைய புத்தி வேலை செய்யும். இவன் தருவானா, இவனுக்கு என்ன சம்பளம், எங்கிருந்து தருவான் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்து கொடுக்கலாமா கொடுக்கவில்லையா என்று முடிவு செய்வார். கொஞ்சம் பொறுங்க வந்துட்டு உள்ளுக்கு போவார். அந்த அம்மா உள்ளுக்கு இருக்கும். அந்த அம்மாவுக்கு இந்த கணக்கு விளக்கம் ஒன்றும் தெரியாது. இவனை பார்த்தோன்னே இவன் திருப்பி தரமாட்டான், கொடுக்காதீங்கோ சொன்னால் அவள் சொன்னது தான் நடக்கும். இவர் கணக்கு போட்டதெல்லாம் பிழைச்சுப்போம். இதுதான் பெண்ணினுடைய உணர்வுக்கு இருக்கிற ஆற்றல். இவர் புத்திசாலித்தனத்தாலே போடுகிற கணக்கை அவள் ஒரு நிமிஷத்திலே தன் உணர்வாலே இவன் நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானிக்கிறாரே, அதுதான் உணர்வினுடைய பெருமை. அந்த உணர்வு இருந்த காரணத்தினாலே அறிவுத்துறையிலே பெண்கள் அதிகம் வெளியிலே வரவில்லையோ என்று நான் நினைக்கிறது உண்டு. அறிவுத்துறையிலே பெண்கள் அந்த காலத்திலே நம் தமிழ் பிரிவிலே வரவில்லை. அவங்க எங்கேயாவது அபூர்வமாகத்தான் ஒவ்வொருத்தர் வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வந்தவர்களிலே ஒருவள் தான் நம்முடைய அவ்வை. இந்த அவ்வையினுடைய சிறப்பு, இந்த அறிவுத்துறைக்குள்ளே பெண்கள் வரவில்லை என்றால், அறிவுத்துறைக்குள்ளே வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் பண்ணினால் பெண்மை குறைந்து விடும். இதை நீங்க நம்பினா நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. நான் யதார்த்தத்தை சொல்லுகிறேன். பெண் தன்மை குறைந்து விடும். பெண் தன்மை குறைந்தால் ஆணுக்கு அவள் மேலே இருக்கிற ஈர்ப்பு குறைந்து விடும். ஈர்ப்பு குறைந்தால் குடும்பத்தினுடைய அந்த ஒற்றுமை குறையும். நான் எத்தனையோ இடங்களிலே பார்த்து விட்டு தான் இதை சொல்லுகிறேன். எல்லாவற்றுக்கும் முந்தி பெண்ணையை கணக்கு பண்ணி இதை அப்படி செய் என்று சொல்லிக் கொண்டிருந்தால், ஆண் அந்த பெயரையே பாருங்க. தமிழர்கள் பெயரை எப்படி வைத்தார்கள் தெரியுமா? ஏன் ஆண் என்ற பெயர் வந்தது, ஏன் பெண் என்ற பெயர் வந்தது? ஆண் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் ஆளுமை செய்பவன். பெண் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் பேணி நடப்பவள். இதுதான் இந்த பெயர்களுடைய அடிப்படை அர்த்தம். பெண்ணை எல்லாம் கணக்கு பண்ணி கொண்டிருந்தால் ஆணுக்கு பிறகு அங்கே வேலை இல்லை. அவன் ஆளுமை செய்து பழக்கப்பட்டவன். இங்கே ஆளுமை செய்ய முடியவில்லை என்று தெரிந்தால் பிறகு இதை விட்டுட்டு மேல எங்கேயும் போய் ஆளுமை செய்ய பார்ப்பான். எத்தனையோ குடும்பங்கள் இப்படி உடைந்து இருக்கிறது. இந்த தன்மையாலோ என்னவோ பெண்களுக்குள்ளே, நம்முடைய தமிழ் சாதியிலே, தமிழ் புலமை உலகத்துக்குள்ளே பெண்களாக அறிவுத்துறைக்குள்ளே வந்தவர்கள் மிக குறைவு.
அவைதான் அதிலே உடைத்து கொண்டு வெளியிலே வருகிறாள். உடைத்து கொண்டு வெளியிலே வருகிறாள். இங்கே பாருங்க, ரொம்ப அறிவு சார்ந்த பெண்களுக்கு அறிவு வராதென்று நான் சொல்லவில்லை, விதிவிலக்காக வரும். அப்படி வந்தவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால், வாழ்க்கையில் அவர்கள் தோற்று போகிறவர்களாக இருக்கிறார்கள். நான் இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்க. நம்ம அவைக்கு பிறகு சொல்லுகிறேன். காரைக்கால் அம்மையார் பெருமை புலமை மரபிலே வந்தவர். குடும்பம் குழம்பி போச்சு. அவன் பயந்துட்டான். இந்த பொம்பளையோட நான் வாழ முடியான்னு நினைச்சு விட்டுட்டு ஓடிட்டான். அவ்வளவு தூரம் போக வேண்டாம். நம்ம இந்திரா காந்தி எவ்வளவு பெரிய ஆளுமையாளர், ஆண்களை எல்லாம் ஒரு ஆட்டினவள். குடும்பம் வாழ முடியவில்லை. அவ்வைக்கும் அதுதான் நடந்தது. அவ்வை விதிவிலக்கான ஒரு பெண், விதிக்குள்ளே உட்பட்டு வந்த பெண் அல்ல. மடம் நாணம் வைப்பு எல்லாம் காட்ட வேண்டிய ஒரு பெண்ணாகவில்லை. எங்கேயும் நான் ஒரு உண்மை சொல்கிறேன் பாருங்கள். விதி என்று ஒன்று இருந்தால் அபூர்வமாக விதிவிலக்கும் இருந்தே ஆகும், தவிர்க்க முடியாது. 2 கை 2 கால் ஒரு மூக்கு, இதுதான் ஒரு மனித உடம்பு, இது விதி என்றால் ஒருத்தனுக்கு ஒரு கால் இருக்கும். அபூர்வமாக ஒருத்தனுக்கு ஒரு கால் இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. அதுபோல விதி இருந்தால் விதிவிலக்கு இருக்கும். இந்த அவ்வை என்ன தெரியுமா? பெண்மைக்கென்றிருந்த விதியை உடைத்து கொண்டு வெளியிலே வந்தவள். உடைத்து கொண்டு வெளியிலே பெரும் புலமைசாலி. நான் சொல்றேன் பாருங்க, பிள்ளையாரையே ஒரு கணக்கு பண்ணி நாளிவா ஐயா சொன்னாரே, என்னது, பிள்ளையார்கிட்ட போகிறார், வரம் கேட்கிறார். நாங்கள் போய் ஒரு வியாபாரம் பண்ணுறதுல எப்படி வியாபாரம் பண்ணுவோம்? நீ எனக்கு 5 கொடு, நான் உனக்கு 10 தருகிறேன்னுட்டா உடனே தருவான், ஏன்னா அவனுக்கு லாபம். இந்த அம்மா என்ன சொல்லிச்சு? பிள்ளையார்கிட்ட போய் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். உனக்கு 4 சாமான் நான் உனக்கு தருவேன், பால் தெளிதேன் பாகு பருப்பு. பிள்ளையாருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சாட. இந்த அம்மா 4 தர்றதுன்னு நான் என்ன தர வேணும்னு கேட்டுவான். இந்த அம்மா கட்டித்தனமாக சொல்லிச்சு, துங்கக்கரை தூமணியே, எனக்கு சங்க தமிழ் 3 தான், நான் 4 தர்றேன், நீ 3 தான். பிள்ளையாரு நம்பி கொடுத்துட்டாரு பாருங்க. பிறகுதான் தெரிஞ்சது நான் கொடுத்தது தான் பெருசேண்டு. இப்படி ஒரு 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 புத்திசாலித்தனமான பெண். அவருக்கு ஆரம்பத்தில் அறிவாளி அல்லவா, அவளுக்கு தெரிந்தது இந்த அறிவோடு நான் ஒரு ஆடவனுக்கு கீழே வாழ முடியாது என்பதை ஔவையார் தெரிந்து கொண்டாள். நான் இந்த சொல்லப்படுகிற கதைகளை வைத்து தான் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா செய்தார்? வீட்டில் கல்யாணம் நிச்சயித்து விட்டார்கள். கல்யாணம் பண்ணினா என்ன நடக்கும் ஔவையாருக்கு தெரியும். நேராக பிள்ளையார்கிட்ட போனாள். பிள்ளையார்கிட்ட போய்த்தான் இந்த பாட்டு பாடுறார். என்ன கேட்டார்? பிள்ளையார் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு கல்யாண வாழ்க்கை வேண்டாம். அப்படியானால் அப்ப எப்படி வாழ போகிறாய்? கல்யாண வாழ்க்கை வேண்டாம் என்றால் நான் எப்படியும் அழகான பெண்ணாக இருந்தால் என்னை திருப்பி அந்த கல்யாணத்துக்குள்ளே கொண்டு போய் பொருத்தி விடுவார்கள். ஆரோ ஒரு ஆடவன் என்னை ஈர்த்து விடுவான். ஆகவே எனக்கு இந்த இளமையான உடம்பு வேண்டாம். இந்த பெண்கள் எல்லாரும் கேட்டிருக்கிறார்கள் பாருங்கள். காரைக்கால் அம்மையாரும் புருஷன் தன்னை விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா இனி எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், இன்னொருத்தன் இதை பார்த்து ஆசைப்படுவான், எனக்கு பேயுருவம் கொண்டு தா என்று கேட்டு வாங்கினவள் அல்லவா. அதுபோல ஔவையார் என்ன கேட்டார்? எனக்கு அழகான உடம்பு வேண்டாம், எனக்கு முதுமையை கொடு என்று கேட்டு வாங்கியவர். யாராவது ஒரு பெண் இந்த உலகத்திலே இதை கேட்பாளா? நீங்க சொல்லுங்க. என்ன முதுமை வந்தாலும் எங்க மேக்கப் போட்டால் இளமையா தெரிவோம் என்பது தானே பொது இயல்பு. இந்த ஔவையார் முதுமையை கேட்கிறார், எனக்கு முதுமை கொடு. இந்த ஒரு சம்பவம், இந்த கதை உண்மையா பொய்யா இதெல்லாம் தூக்கி ஒரு குப்பையில போடுங்க, எனக்கு அது வேண்டாம். இந்த ஒரு கதையை வைத்து நான் நினைப்பேன், இவள் ஒரு பெரியவள் தான். சாதாரண ஆள் இல்லை ஔவையார். ஔவையாரை நாங்கள் போற்றியது போதாதோ என்று என் மனதிலே எப்பொழுதும் ஒரு கவலை வரும். உலகத்தை கவனிப்பதிலே அவளுக்கு நிகர் அவள்தான். ஒரு நல்ல இலக்கியவாதிக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், ஒவ்வொரு பொருளையும் அவன் கவனிப்பான், இப்படி போற பொழுது ஒரு இலை ஆடுகிறதா, அது ஏன் ஆடுகிறது, எப்படி ஆடுகிறது, இதை ரசிக்கிறவன் தான் ஒரு இலக்கியவாதி. ஔவையார் அப்படித்தான் இருந்தார். எந்த சமூக உணர்வுகளை புறந்தள்ளி விட்டு போன ஒரு பெண் அல்ல. ஒரு நாள் புலவர்கள் எல்லாம் இருக்கிற சபைக்கு ஔவையார் போகிறார். போய்விட்டு அந்த சபையிலே புலவர்கள் எல்லாம் இருந்தார்கள்.
ஒரு அப்பாவி புலவன் ஒருத்தன் இருந்தான். அவன் கொஞ்சம் அவன் உடுப்பை கவனிக்க இல்லை, கொஞ்சம் கிழிஞ்ச உடுப்பு ஊத்த உடுப்பு போட்டு கொண்டு வந்திருந்தான். அவனை ஒருத்தரும் கவனிக்கவில்லை. ஔவையார் அவனை கூப்பிட்டு சொல்லுகிறார். அந்த புலவனை தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்னார், பைத்தியக்காரா, சபைக்கு வர்ற பொழுது இப்படி வராதே, சபைக்கு வர்ற பொழுது இப்படி வராதே, அப்படியானால் எப்படி வர்றதுன்னு அவன் கேட்டிருப்பான் போல இருக்கு. ஔவையார் சொன்னார், விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். ஒரு சபைக்கு போற பொழுது 2 பேரை கூட்டி கொண்டு போ. அவன் என்ன செய்ய வேணும்னா சும்மா உன்னை பற்றி புழுக வேணும். நீயா சொல்லப்படாது, நீயா சொன்னால் மதிப்பு குறைஞ்சி விடும். ஜெயராஜோட இப்போ வந்தால் ஜெயராஜ் அந்த நாட்டுக்கு போயிருக்கிறார், இந்த நாட்டுக்கு போயிருக்கிறார், அவருக்கு இந்த பட்டம் கொடுத்துருக்காரு, அப்படி இதை சொல்ல 2 பேரை கூட்டிகிட்டு போகணும் இருக்கிறார். விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். சும்மா இப்படி வரப்படாது. பேசுகிற பொழுது நம்முடைய 4 பெருமக்கள் சொன்னார் இப்படி காட்டினா 4 விரல்லையும் மோதிரம் மினுங்க வேணும். 4 பேர் எப்படி இருந்துட்டு போட்டு நான் அப்படி தானே இருக்க வேணும். அப்படி சொல்லுகிறார், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். பிறகு சொன்னார், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். சும்மா கசங்கன உடுப்பு போட்டுட்டு போகாதடா, சபை மதிக்காது. அப்ப என்ன செய்ய வேணும், அரையதனில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு பொன்னாடைய கட்டு, இல்லாட்டி தரமாட்டான். அந்த காலத்து புலவர்கள் தொழிலே பார்த்ததில்லை. அரசர்களை போய் தம்முடைய புலமையை காட்டுவார்கள். காட்டினால் அரசர்கள் அவர்களுக்கு பொற்குறி முதலியவற்றை எல்லாம் கொடுப்பார்கள். அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் நீ தகுதியானவனாக போக வேண்டும். கண்ணதாசன் தான் முந்தைய ஒரு முறை சொன்னார், நான் ரொம்ப ரசிக்கிறது. ஒரு புலவன் அரசனுடைய சபைக்கு போனான், ஏழை புலவன். அவனுக்கு இந்த ஔவையார் பாட்டு தெரியாது போல இருக்கிறது, இதெல்லாம் போட்டு கொண்டு போக இல்லை. போனவனே ஆனால் நல்லா பாடுவான், நல்ல பாட்டு பாடிக்கொண்டு போய் ராசாவுக்கு பாடி காட்டினான். ராசாவுக்கு சந்தோஷம், இப்படி புலமை உள்ளவனாக இருக்கிறானே என்று நினைச்சிட்டு ராசா என்ன செய்தார், இந்த மந்திரியை பார்த்து இந்த புலவனுக்கு இந்த அவையிலே வச்சு ஒரு பொன்னாடை போர்த்து என்றார். இந்த புலவனுக்கு ஒரு பொன்னாடை போர்த்து என்றார். மந்திரி பார்த்தான், இவனே மந்திரிக்கு இந்த கவிதை ஒன்றும் விளங்கே இல்லை. பார்த்தான், இந்த பொன்னாடை போர்த்து இவனுக்கு பொன்னாடுன்னு சொல்கிறாரு. இவன் ஆளை பார்த்தா அவ்வளோ நல்லா இல்லையேன்ட்டு போனான் உள்ளுக்கு. அங்கே அல்மாரி நிறைய பொன்னாடை இருந்திருக்கும் போல இருக்குது. இவனுக்கு ஏன் நல்ல பொன்னாடைன்ட்டு பார்த்து உள்ளதுக்குள்ள ஒரு மோசமான பொன்னாடையை எடுத்தான் இந்த மந்திரி. இவனுக்கு இது போதும்ன்றது அவனுடைய தீர்மானம். இந்த பொன்னாடியை எடுத்தான். பொன்னாடியை எடுத்து கொண்டு வந்து ராசா பொன்னாடை கொண்டு வந்துட்டோன்னு போத்துடான்ட்டான். மந்திரி போத்தான். போத்தவனே இந்த புலவன் பார்த்தான், இந்த பொன்னாடியை பார்க்குறான். இப்படி நல்ல பொன்னாடையை பார்த்தால் அந்த பொன்னாடை இப்படி நடுவில் கிழிஞ்சு போய் கிடந்தது, நடுவில் பிஞ்சு போய் கிடந்தது. புலவனுக்கு ரொம்ப கவலையாக போய்விட்டது. இந்த பொன்னாடியை திருப்பி மடித்து எடுத்தால் ஒரு இடத்துல கிழிஞ்சு போகும். இந்த பொன்னாடை வாங்குகிற ஆட்கள் எல்லாம் அதை திருப்பி அந்த மடிப்பு குலையாமல் மடிக்கிற ஒரு வழக்கம் வச்சிருக்கிறார்கள். அப்போ தான் இன்னொருத்தருக்கு போத்தலாம். அதனால் நான் இப்படி கசக்கி வச்சிருந்தது. பொன்னாடை இவன் பார்த்தான், இந்த பொன்னாடை பிஞ்சு இருக்குது. அவனுக்கு கவலையாக போச்சு. இப்படி ஒரு கவிதையை கொண்டு சொன்னேனே, இதுக்கு பிஞ்ச பொன்னாடியை போத்திட்டானே என்று இவனுக்கு கவலை. இவன் என்ன செய்தான், இதை ராசாவுக்கு சொல்ல வேணும். ராசா எனக்கு இந்த பிஞ்ச பொன்னாடையை போத்துட்டாங்கன்றதை ராசாவுக்கு சொல்ல வேணும். சொன்னால் இவன் நாகரிகம் இல்லாதவனா போய்விடுவான். ஒருத்தன் கொண்டு வந்து பொன்னாடை போத்தினோடனே எனக்கு இந்த போத்தின பொன்னாடை சரியில்லைன்னு சொன்னால் அவன் சின்னவனா போயிடுவான். சொல்லாமல் விட்டால் ராத்திரி நித்திர வராது. இந்த புலவன் அல்லவா, அவன் என்ன பண்ணினானாம், ராசாவை பார்த்து, ராசா எனக்கு ஒரு அழகான பொன்னாடை தந்திருக்கிறீர்கள். இந்த பொன்னாடையிலே ஜரிகை வேலைப்பாடுகள் எல்லாம் உண்டு. இங்கே பாருங்கள், இதிலே பழங்கள் இருக்கின்றன, இதிலே பாருங்கள் பூக்கள் இருக்கின்றன, இதிலே கொடி இருக்கிறது என்று சொல்லி இந்த கிழிஞ்ச இடத்தை வச்சு இதிலே பிஞ்சும் இருக்கிறது என்றான். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? பிஞ்ச இடத்தை கொண்டுட்டு இதில் பிஞ்சும் இருக்கிறவன ராசா பார்த்தான், அடப்படுவாவி இதை போத்தி என் பேரை கெடுத்துட்டானே என்று நினைச்சான். அப்போது புலவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஔவையார் எவ்வளவு உலகியல் என்ன. திருவள்ளுவர்களையும் ஔவையார்லாம் எனக்கு என்ன மதிப்பு என்றால், தத்துவ வேலைகளை பிடிச்சா அங்கே பிடிப்பார்கள், உலகியல் பிடிச்சா இங்கே பிடிப்பார்கள். புலவர்களுக்கு சொல்கிறார், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நன்றேனும் நஞ்சேனும் தீதேனும் நன்று என்றான். நீ என்னத்தையும் பாடுறா, நல்ல பவராக வந்து சபையில் நின்றுட்டுனா எல்லாம் திறமுன்னு சொல்லிட்டு போயிடுவான், ஒன்றும் கேட்க மாட்டான். இது ஔவையார் சொன்ன விஷயம்.
இன்னொரு சபைக்கு போனார் ஔவையார். அங்கே இருக்கிற புலவர்கள் எல்லாம் தங்களை பற்றி பெருமிதம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மறந்து போகாதீர்கள், தமிழர்களுடைய பண்பாட்டிலே தன்னை பற்றி தான் புகழ்வார்த்தை சொல்லக்கூடாது என்பது கட்டாயம். இன்றைக்கு அதெல்லாம் மாறி போய்விட்டது. நம் தமிழ்நாட்டிலேயே அது மாறி போய்விட்டது. புலவர்கள் தங்களை பற்றி தாங்களே புகழ்ந்து சொல்லிக் கொள்கிறார்கள். வியவக்க எஞ்ஞான்றும் தன்னை என்றார் திருவள்ளுவர். என்ன காரணம் வந்தாலும் உன்னை நீ புகழ்ந்து கொள்ளாதே. இப்படி சொல்லுகிற மரபு நம் தமிழ் மரபு. புலவர்களும் அப்படி அந்த காலத்திலும் இருந்திருப்பார்கள் போல இருக்கு. ஏதாவது படித்தா அவன் தான் பெரிய ஆள் என்று சொல்லுவான். நான் அதை படித்தேன், இதை படித்தேன், அதை படித்தேன், இதை படித்தேன். இப்படி ஒரு சபை, அரசனுடைய சபை, ராசா வேற கொஞ்சம் லேட் ஆகிட்டது. எல்லா புலவர்களும் வந்து தங்களை பற்றி புழுகிறார்கள். நான் ராமாயணம் படிச்சிருக்கிறேன், நான் அது 6 காண்டமும் படிச்சிருக்கிறேன், ஒரு தனிப்படியே சொல்லி கொண்டிருக்கிறது. வந்து ஔவையார் லேட்டாக வந்துச்சுது. இவங்கள கதையை கேட்டோன்னா ஔவையாருக்கு தாங்க இல்லை. ஔவையார் சொல்லிச்சு, டேய் நிறுத்துங்கடா, என்னடா பெரிய படிப்பு படிச்சிட்டீர்கள், என்னடா பெரிய படிப்பு படிச்சிட்டீர்கள், அதை படித்தேன் இதை படித்தேன் என்று இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஔவையார் கேட்கிறார். கேட்டுவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் கெட்டிக்காரர் என்று சொல்கிறீர்களேப்பா, நான் ஒன்று சொல்லுகிறேன், அதை நீ பண்ணுவியா என்று சொல்லு. இவன் புலவன் எல்லாம் நிமிர்ந்து பார்த்தான். என்ன பண்ண வேணும்? கட்டுரை எழுத வேணுமா, கவிதை எழுத வேணுமா, சொற்பொழிவு ஆற்ற வேணும், நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். ஔவையார் சொன்னா, அதை விடுறா. விட்டுட்டு சொல்லிச்சு ஔவையார், வான்குருவியின் கூடு, இந்த வான்குருவி கூடு கட்டும் தெரியுமா? அப்படி ஒரு கூடு கட்டி காட்டு. வான்குருவியின் கூடு பார்த்துருக்கிறீங்களா? இப்போ இந்த தலைமுறை பார்த்ததோ தெரியல. எப்படி என்றால், வான்குருவி ஒரு தென்னோலையிலையோ பனை ஓலையிலையோ ஒரு மெல்லிய தும்பில் கீழே கூடு கட்டி இருக்கும், வளைஞ்ச கூடு. இப்படி மேலே இருந்து அந்த கூடு இப்படி கீழே தான் வரும். வந்து ஒரு இடத்துல இப்படி இந்த கர்ப்பவதி மாதிரி அதில் வைத்திருக்கும். பிறகு கீழே ஒரு வாசல். இதுதான் வான்குருவி கூடு. இதை ஏன் கட்டுதென்றால், ஒரு சின்ன பாரத்தில் அது இருந்தால் அந்த முட்டைகளை குஞ்சுகளை எதுவும் வந்து தீண்டக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி. தன்னுடைய இந்த சின்ன அழகால தும்பாலேயே கட்டும். அவ்வளவு அழகா இருக்கும் அந்த கூட்டை. தயவு செய்து ஒரு தரம் ஊருக்கு போய் பாருங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, முட்டை இடுவதற்காக தான் இந்த கூட்டை கட்டிச்சது. இந்த கூட்டுக்கு கீழே வாசல். அந்த வாசல்ல இருந்து இந்த குருவிக்கு முட்டையிட்டா முட்டை என்ன செய்யும்? தொப்புண்டு கீழே வந்து விழுந்துடும். அப்ப நமக்கு இதை புத்தி இல்லாம கட்டியிருக்கேன் நினைச்சா அது என்ன செய்யும் என்றால், இப்படி கீழே விழுகிற மாதிரி வாசலை வச்சு அதுக்குள்ள ஒரு கிண்ணம் வச்சு அதுல இருந்து முட்டையிடும். கிண்ணம் வச்சு அதுல முட்டையிடும். ஔவையார் சொன்னா, டேய் இந்த கூட நீங்க கட்டுவீங்களாடா, இவ்வளவு என்ன தெரியுமோ, அதுக்கு ஆர்கிடெக்ட் கிடையாது, என்ஜினியர் கிடையாது. இந்த சின்ன அழகு, அது சின்ன குருவி, சின்ன அழகு, இதால போய் தும்புகளை பொறுக்கி கொண்டு வந்து அப்படி அழகா ஒரு கூடு கட்டுதேடா, உங்களால கட்ட முடியுமான்னு கேட்டார். காவாசி பேர் உட்கார்ந்துட்டாங்க. எல்லாம் தெரியும்ல, காவாசி பேர் உட்கார்ந்துட்டான். வான்குருவியின் கூடு வல் அரக்கு தொல்கரையான். அடுத்தது கரையான் கூடு பார்த்துருக்கீங்களா என்று கேட்டார். அது என்ன செய்யும் என்றால், நிலத்திலே அந்த மண்ணிலே என்னமோ பண்ணி அது என்ன செய்யுது என்றால், இப்படி அடுக்கடுக்கா கூடு கட்டும். ஒரு கூட்டுக்குள்ளேயே அது பிளாட்ஸ் கட்டின முதலால் அதுதான். இந்த உலகத்திலே பிளாட்ஸ் கட்டினது அதுதான் முதல் கட்டிச்சு. அப்போ அப்படி அடுக்கடுக்கா கட்டி அதுக்குள்ளே ராணி தேனி அது வைக்கிறது போல இதுகள் வச்சு கொண்டு இருக்கும். ஔவையார் கேட்டால், அதை கட்டுவீங்களா? இந்த கூட்டை வெறும் உதட்டாலே கட்டியது குருவி, இதுக்கு அது கூட கிடையாது. இப்படி பிடிச்சு நசிஞ்சு போங்கறையான். அது கட்டுதேடா ஒரு கூடு, உன்னால கட்ட முடியுமா என்று கேட்டாள். ஒருத்தருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. வான்குருவியின் கூடு வல்லரைக்கு தொல்கரையான் தேன். அடுத்தது தேனியை சொல்லுகிறார். தேனிய இங்க பாருங்க, சாப்பாட்டை தங்களுக்கு தேவைக்கு பாவதித்து விட்டு தேவையான காலத்துக்கு சேமித்து வைக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லி தந்தால் தேன் தான். தேவையானதை குடிச்சுட்டு மிச்சத்தை தேக்கி வைக்குது. அதுக்கும் என்ன செய்யுமோ தெரியுமோ, அது திரவம், தேன் திரவம். அதை மேலே தேக்கி வைக்கிற மாதிரி ஒரு கூடு கண்டுபிடிச்சிருக்குது. திரவத்தை மேலே வச்சா கீழே ஒழுகிறோம் அல்லவா, அது ஒழுகாத வகையிலே ஒரு கூடு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள தேனுகளை வச்சிருக்குது. இது போல உங்களால கட்ட முடியுமான்னு ஔவையார் அடுத்து கேட்டா. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன். அடுத்தது சொன்னா சிலம்பி. சிலம்பி என்றால் சிலந்தி. அது என்ன செய்யும்? தன் எச்சிலால ஒரு கூடு கட்டிட்டு சும்மா இருக்கும், ஃபுல் ரெஸ்ட். அது சாப்பிட போய் வெளியில தேடாது, கூட கட்டிட்டு இருக்கும். இந்த பூச்சிகள் எல்லாம் வலிய வந்து இதுட்டு அம்பிடும்.
அம்பிட்டோன்னா அதை சாப்பிட்டு கொள்ளும். இதுதான் அதனுடைய பிளான். நான் சொல்றது அரசியலில் இருக்க வேண்டிய ஆள் என்று இதுவா போய் பிடிக்காது. அவன் தானா வந்து அம்புற மாதிரி பண்ணிட்டு சும்மா இருப்பான். அப்ப தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் இதை பண்ண முடியுமான்றோன்னு புலவர்கள் பேசாம இருந்தார்கள். யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான். நீ பெரிய கெட்டிக்காரண்டு வலிமை பேசாதேடா. யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் சொல்லிவிட்டு சொன்னார். எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது, எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு பெரிய விஷயம் பாருங்க, நம்ம யார் பூமிக்கு அனுப்பினார்? கடவுள். அப்படித்தான் நம்புகிறோம். கடவுள் கருணை உள்ளவன் என்று நாங்கள் நம்புகிறோம், எல்லாரும் நம்புகிறோம். கடவுள் கருணை உள்ளவன். பூமிக்கு அனுப்புகிற இந்த ஒரு உயிரை அனுப்புகிற பொழுது எங்களை வெறுங்கையோடு அனுப்புவாரா? இப்போ அம்மா பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு மேலே சாப்பாடு கட்டி கொடுத்து விடுது, வேறங்கேயும் போனால் உடுப்பு அடித்து அடுக்கி கொடுத்து விடுது. இதெல்லாம் நடக்குது இல்லவா? சின்ன அன்புள்ள தாயே இவ்வளவு செய்கிறாளே, பெரிய அன்புள்ள கடவுள் நம்மை பூமிக்கு அனுப்புகிற பொழுது சும்மாவா அனுப்பி இருப்பார்? ஒவ்வொருவருக்கும் ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துத்தான் அனுப்புகிறார். நாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக கடவுள் என்ன செய்கிறார் என்றால் ஒரு பொக்கிஷத்தை நமக்காக படைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொக்கிஷம். அதை வச்சுட்டு தான் நம்ம அனுப்புவார். அனுப்புகிற பொழுது என்ன செய்வார்னா அந்த பொக்கிஷ பெட்டியினுடைய சாவியை நம்ம கையில தந்து அனுப்புவார். நான் பிறக்கிற பொழுது அப்படி ஒன்றும் இல்லையே என்று நீங்க நினைப்பீர்கள். அது என்னவென்றால் அந்த சாவி தான் ஆற்றல். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. இந்த ஆற்றல் இல்லாமல் உலகத்திலே ஒரு ஜீவனும் இல்லை. உனக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலுக்குரிய பொக்கிஷத்தை வைத்துட்டு கடவுள் சாவியை உன் கையிலே கொடுத்து அனுப்புவார். நீ என்ன செய்ய வேணும்? வளர்ந்து கல்வி கற்று உனக்குரிய பொக்கிஷம் எது என்று கண்டுபிடித்து சாவியை போட்டு திறந்தால் அடுத்த நாள் அந்த பொக்கிஷம் திறக்கும் உலகத்திலே நீ பெரியவனாக ஆகிவிடுவாய். இதுதான் உண்மை. ஆனால் நாங்க என்ன செய்கிறோம் என்றால் நமக்குரிய பெட்டியை அந்த சாவியை கொண்டு திறக்கிறதில்லை. அவன் டாக்டரா வந்துட்டான், அவனுக்கு நல்ல உழைப்பு, ஆகவே எந்த சாவியால் அவன்ட பெட்டியை நான் திறந்து பார்ப்போம் என்று என்ன செய்வான் என்றால் போட்டு அந்த சாவியை போட்டு திருப்பி தண்டை சாவியை முடைச்சா அவன்ட பெட்டியையும் முடைச்சிடுவான். இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. கடவுள் தந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பொக்கிஷமும் தந்து திறப்பும் தந்திருக்கிறார். அதனால்தான் ஔவையார் சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது, மறந்து போகாதே உனக்கென்று. நான் உதாரணத்துக்கு என்னையே சொல்கிறேன் பாருங்க. நான் எங்கள் ஊரில் ஓஎல் அதாவது +1 படித்த பொழுது 3 தரம் ஃபெயில். இப்படி ஒரு ஆற்றல் உள்ளவன் இருப்பானா? 3 தரம் ஃபெயில். பிறகு ஏஎல் படிக்கிற பொழுது +2 படிக்கிற பொழுது 3 தரம் ஃபெயில் இல்லை, 3 பாடத்திலேயும் ஃபெயில். இப்போ நான் எனக்கு என்னென்றால் நான் அந்த 10ஆம் வகுப்பில் பரீட்சையிலே கணிதம் பாஸ் பண்ணோன்னே எங்கள் வீட்டில் எழுதியே வச்சுட்டார்கள், அடுத்த இன்ஜினியர் வந்து விட்டார். நல்ல காலம் இறைவன் என்னை காப்பாற்றினான். உண்மையில் சொல்லுறேன் பாருங்க, நல்ல காலம் என்ன இறைவன் அப்படியே நம்பி நானும் போயிருந்தால் ஆற்றையோ ஒருத்தண்ட பதவியையும் இழந்து என்னையும் இழந்திருப்பேன். எனக்குரிய பாதையை பார்த்து நான் திறக்க வேண்டும் என்று ஔவையார் சொன்ன பதில் இருக்கிறதே, ரொம்ப ஆழமான பதில். அறிவினுடைய ஒரு உச்சம் தொட்டவள் அவள். ஔவையார் அறிவாளி என்பதற்கு நான் சொல்லுகிற ஒரு கதை இருக்கிறது. ஐயா அவர்கள் அதை சொன்னார்கள். அதை எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். அந்த கதை என்னவென்றால் இந்த சுட்டபல சுடாதபல கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எப்படி என்று நான் சொல்ல வேணும், அப்போதான் உங்களுக்கு அதில் உண்மையான சாராம்சம் தெரியும். ஔவையார் அறிவாளி தான் என்பதை நான் இனம் கண்டு கொண்டது அந்த பாட்டை வைத்துத்தான். ஒரு நாள் ஔவையார் ஒரு மணல் தரை வீதியாக நடந்து போகிறார். அந்த அம்மா கார்கள் ஒன்றும் வாங்கி வச்சிருக்கே இல்லை, ஏழை கூழுக்கு பாடி என்று அவருக்கு பெயரே. சிம்பிளா இருந்தார். மற்றவர்கள் சிம்பிளா இருக்காதே என்று சொன்னவர் தான் சிம்பிளா தான் இருந்தார். ஏனென்றால் அவளுக்கு தன்னை தெரியும், தன்னுடைய தகுதி தெரியும். ஆகவே என்னை இந்த மோதிரத்துக்காக இதுக்காக எல்லாம் மற்றவன் மதிக்க வேணாம் என்று இருந்தவள் அவள். ஒரு திமிர்காரி. ஒரு கல்யாண வீட்டு சபைக்கு போனால் ஒரு அரசன்ற சபையிலே பெருஞ்சபை, அரசனுடைய சபைடா கேட்கவா வேணும், பெருஞ்சபை. இந்த அம்மாவை ஒருத்தரும் கவனிக்கல, கிழவி. இந்த அம்மா மோதிரங்கிறத ஒன்றும் போட்டுட்டு போயில, கிழவி. அப்படி இடிச்சு இப்படி இடிச்சு இந்த அம்மாவை தள்ளிட்டு எல்லாரும் போய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஓஞ்சு போய் இந்த அம்மா உட்கார்ந்துட்டுது. இப்போதான் இந்த அரசன் வெளியில வந்தான். அப்போ ஔவையாரை கண்டோன்னே நடுங்கி போனான். ஐயோ
அம்மா இப்படி உட்காருங்களே, சாப்பிட்டீங்களான்னு கேட்டான். இந்த அம்மா சொல்லிச்சு, உண்டேன்னுச்சு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டோன்னு என்ன சொல்லணும்? சாப்பிட்டேன்னு சொன்னா போதும். இந்த அம்மா சொல்லிச்சு, உண்டேன். இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிட்டு கிழவி ஏதோ நக்கல் அடிக்குதுண்டு. என்னம்மான்னு கேட்டோன்னே, நெருக்குண்டேன், தள்ளுண்டேன், நீள் பசியால் சுருக்குண்டேன், சோறு மட்டும் உண்டிலேன்னு இருந்துச்சு. நெருக்குண்டேன், தள்ளுண்டேன், நீள்பசியால் சுருக்குண்டேன், சோறு மட்டும் உண்டிலேன். அப்படி ஒரு திமிர் பிடிச்ச கிழவி ஒரு நாள் நடந்து போகுது என்கிற ஒரு நினைக்கிற ஒரு மணல் தரையான நிலம். இந்த காட்சியை நீங்கள் அப்படியே விளங்கி பார்க்க வேணும். புஸ்தகங்களில் இப்படி இருக்காது. அதையும் நான் சொல்லி விடுகிறேன். ஜெயராஜ் அன்றைக்கு சொன்னார், புத்தகத்தில் எந்த புத்தகத்தில் இருக்குண்டா இருக்காது. புத்தகத்தில் எல்லாம் இருக்காது. நான் நினைக்கிறது உண்டு, ஒரு இலக்கியவாதியினுடைய வேலை புலவன் சொன்னது அப்படியே அவன் விரித்து பாட வேணும். அவரோகணத்தில் இவ்வளவு தான் என்றால் அதை அப்படியே சொல்லிட்டு இருந்தால் அது ராகமா? பாடுறவன் அது ராகமா விரிக்க வேணும். அப்போ இந்த கதையை சொல்கிறோம் பாருங்க. இந்த கிழவி வந்துச்சு. மணல் தரையிலே எப்பவும் நாவல் மரங்கள் இருக்கும். ஊரில் இருந்தவர்களுக்கு தெரியும். நாவல் மரங்கள் பெரும்பாலும் மணல் தரையிலே தான் வளர்ற வழக்கம். அம்மா களைச்சு போச்சுது, தண்ணி குடிக்க இல்லை, சாப்பிட இல்லை, பசி வாட்ட தொடங்கினோடனே எங்கேயாவது ஓய்வு கிடைக்க வேணும் என்று வந்துச்சுது. மணல் தரையில் ஒரு நாவல் மரம் நின்ற உடனே இந்த கிழவி பார்த்துட்டு இதில் உட்காருவோம் என்று உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்த உடனே தாகமாக இருக்கு, பசியாக இருக்கிறது. மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாழாமை தேனின் கசிவந்த செல்லியர்வாள் காமுறுதல் 10 பசி வந்திட பறந்து போம் என்று இவதான் சொன்னான். எல்லாம் போயிடும். பசி வந்துட்டா ஒன்று ஞாபகத்தில் வராது. இப்போ இந்த அம்மா உட்கார்ந்துதா, ரொம்ப பசியாக இருக்கிற பொழுது திடீரென்று மரத்துக்கு மேலே இருந்து பாட்டி பசிக்குதான்னு கேட்டது ஒரு குரல். பசிக்கிற நேரத்தில் பசிக்குதான்னு கேட்டவனுடைய குரல் கடவுள் குரல் மாதிரி தான் கேட்கும். பாட்டி பசிக்குதாண்டோடனே நிமிர்ந்து பார்த்தது கிழவி. அதில் ஒரு மாடு மேய்க்கிறவன் மேலே நிற்கிறான். இதுதான் கதை. மாடு நிற்கிறவன் மேலே நிற்கிறான். அவையார் பார்த்தது, மேலே அண்ணாந்து பார்த்தது. இப்போ இவன் கேட்டான், நாவல் பழம் சாப்பிட்றீங்களா பாட்டி என்று கேட்டான். நாவல் பழம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டான். பசிக்கு எந்த பழம் இருந்தால் என்ன? இந்த கிழவி உடனே தலையாட்டிச்சு. நாவல் பழமா? போடப்பா சாப்பிட்றேன்னுச்சு. இது கேட்ட உடனே இவன் அடுத்ததாக கேட்டான், பாட்டி சுட்ட பழம் சாப்பிட்றீங்களா சுடாத பழம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டான். கிழவி திகைச்சு போச்சு. இங்கே பாருங்க, இப்போ பழம் சுட்டு சாப்பிடுவோம். சில பழங்கள் சுட்டு சாப்பிட்ற பழங்கள். நாவல் பழம் சுட்டு சாப்பிட்ற ரெசிபி யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? ஒருத்தனும் அறிஞ்சதில்லை. ஔவையாருக்கும் தெரியாது. இவன் திடீரென்று கேட்கிறான், சுட்ட பழம் சாப்பிட்றீங்களா சுடாத பழம் சாப்பிட்றீங்களான்டா. கிழவி குழம்பி போச்சுது. இதுக்கு என்ன பதில் சொல்வது? 2 பதில் சொல்லலாம். என்ன பதில்? ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு போகலாம். மற்ற பதில் என்ன சொல்லலாம்டா, அப்பா நாவல் பழத்தையும் சுட்டு சாப்பிடுகிற வழக்கம் இருக்கிறதா கேட்கலாம் தானே, தெரியாட்டி கேட்கறதுல ஒன்றும் தப்பில்லையே. ஔவையார் நினைச்சது, ஒரு மாடு மேய்க்கிறவன்ட்ட நான் போய் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்றதா. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? ஔவையாருக்கு படிப்பிச்சவன் அவனுவாங்க. சும்மா இதை நாவல் படத்தை சொன்னாலே அவன் தான் ஔவையாருக்கு படிப்பிச்சான். நம்ம ஊர்க்காரன் இதுக்குண்டே இருப்பான். அப்போ இதை கேட்கவும் படாது. ஔவையாருக்கு முடிவு பண்ணிச்சது, இவன்கிட்ட கேட்கப்படாது. அப்போ எப்படி என்ன செய்வது என்று நினைச்சிட்டு ஔவை அந்த படித்த புத்திசாலித்தனம் பாருங்க. தெரியலைன்ட்டு கேட்கவும் விருப்பம் இல்லை, ஆனால் தெரியாமல் போகவும் தெரியலைன்னு கேட்காம தெரியாமல் போனால் அது ஒரு படித்தவனுக்கு அடையாளம் இல்லை. ஒரு விஷயம் தெரியலைன்றா தெரியாமல் போகிறவன் படித்தவனே இல்லை. ஔவையாருக்கு இப்போ அதை தெரிந்து கொள்ளவும் வேணும், கேட்கப்படாது. என்ன சொல்லிச்சுது நினைச்சது இந்த மனுஷி? ஒரு கணக்கு போட்டுது. சுடாத பழம் நாவல் பழத்தில் தெரியும், சுடாத பழம் எல்லாருக்கும் தெரியும். ஆகவே சுட்ட பழத்தை கேட்போம், அவனா போடுவான். அதை பார்த்து ரெசிபியை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நல்ல சமையல்காரனுக்கு பாருங்க, எல்லாம் ரெசிபி சொல்ல தேவையில்லை, அதை பார்த்துட்டா அவன் கண்டுபிடிச்சிருவான். கிழவி நினைச்சது, சுட்ட பழம் கேட்போம், சுடாத பழம் கேட்டால் தானே இப்போ நமக்கு சாதாரண நாவல் பழம் விழப்போகுது. விஷயம் தெரிய வேணும், அவன்கிட்டையும் கேட்கப்படாது. அப்போ என்ன செய்வோம்? சுட்ட பழம் போடு தம்பின்னு. இதெல்லாம் கணக்கு வழக்கு பண்ணி மனுஷி பேசின பேச்சு நினைச்சு கொள்ளுங்க. நாங்கள் சும்மா உடனே சுட பழம் சுடாத பழம் இந்த கதையை முடிச்சுடுறது. இந்த கதையை இந்த கிழவி எல்லாம் கணக்கு பண்ணி கேட்குது. சுட்ட பழம் போடட்டுமா சுடாத பழம் போடட்டுமான்டான் இவன். இந்த மாதிரி டக்குனு புத்திவாசனம் பண்ணி இவன்கிட்ட கேட்கவும் படாது.
அப்போ என்ன செய்கிறதுன்ட்டு நினைச்சிட்டு இந்த மாதிரி சொல்லிச்சு, சுட்டபடமே போடப்பான்னு கேட்டது. சுட்டபடமே போடு, விளட்டும், இந்த எப்படி சுட்டு போடுறான்ட்டு பார்ப்போம்ட்டு கிளவிக்க முடியும். நாவல் பழம் பாருங்க, மரத்தில் ஏறி இப்படி தனித்தனியாக பிடுங்கிறது இல்லை. கொப்பை இப்படி பிடிச்சா ஆட்டினா தொப்பு தொப்பு தொப்புன்னு பழுத்த பழங்கள் விழும். அது கிராமங்கள் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அப்போ இவன் என்ன செய்தான், பாட்டி சொன்ன உடனே ஒரு மரத்தை ஒரு கொப்பை பிடிச்சு ஆட்டினான், பழப்பழப்பழன்ட்டு ஆட்டினான். ஆட்டின உடனே தொப்பு 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 தொப்புன்று நாவல் நல்ல பழுத்த பழங்கள் விழும், தொப்பு தொப்பு தொப்புன்று பழங்கள் விழுந்தது. பழங்களை கண்ட உடனே கேள்வி பதில் எல்லாம் அப்போ மறந்து போச்சு. வயிற்றுல பசி, நாவல் பழம் விழுகுது. இப்போ அவன் என்ன கேட்டான், சுட்ட பழம் சுடாத பழம் இதெல்லாம் கேள்வி மறந்து போச்சுது. என்ன செஞ்சு போய் ஒரு பழத்தை எடுத்தது. பழத்தை எடுத்தா கனிஞ்ச பழத்தில் மண் ஒட்டும், இப்படி மண் ஒட்டி கிடந்தது. இந்த பழத்தை இப்படி வச்சு உப்பு ஊதிச்சு கிளவி. அவ்வளவு தான் பாருங்க. அவன் மேலே இருந்தவன் டக்குண்டு கேட்டான், பாட்டி நாவல் பழம் கடுமையாக சுடுகுதோன்னு கேட்டான். கிளவி விதிர்த்து போச்சு பாருங்க. இதை நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, இந்த பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் சின்ன சின்ன ஆக்கிட்ட தோற்றுருக்கிறார்கள். சின்ன சின்ன ஆக்கிட்ட தோற்றுருவார்கள். அவன் ஒரு சின்ன விஷயத்தை வச்சு இப்படி தட்டி விடுவான். இவன் என்ன செய்கிறான், மேலே இருந்து இந்த பாட்டி ஊதினோன விளையாட்டுத்தனமாக, அவன் மாடு மேய்க்கிற பையன், அவனுக்கு கிழவியை மடக்கணுங்கிற நோக்கம் இல்லை, அவன்கிட்ட புத்திசாலித்தனம். அவன் என்ன செய்தான், கிழவி ஊதின உடனே கிழவியை பார்த்து கேட்டான், பாட்டி நாவல் பழம் நல்லா சுடுதோன்ட்டான். கிழவிக்கு 5 கட்டு நான் நினைக்கிறேன் நாவல் பழத்தை தொப்புண்டு கீழே போட்டிருக்கோம். விட இப்படி ஒரு மடக்கிட்டானே இவன், அவை நினைச்சது. இப்போ இந்த சம்பவத்தை பாட்டா எழுதுகிறாள் அவை, பாட்டா எழுதுகிறாள். நாங்களாக இருந்தால் இந்த சம்பவத்தை மூடி மறைச்சிட்டு நைஸாக தப்பியிருப்போம். ஒரு மாடு மேய்ச்சன்ட்டு ஜெயராஜ் தோக்குறதா, இப்போ 4-10 பேர் இருந்து தோத்தாலும் ஒரு வேலை அம்பிட்டு, இது காட்டுக்குள்ள தனியாக நடந்த கதை, சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அதுதான் ஒரு கல்வியாளனுடைய நேர்மை. அவை நினைச்சது, அவன் ஒரு கடிதம் பண்ணிட்டான், அதை நான் அங்கீகரிக்கத்தான் வேணும், அதை சொல்ல வேணும்னு கிளவி நினைக்குது. ஒரு உவமையோடு அந்த பாட்டை தொடங்கினான். கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி, இருங்கதளி தண்டுக்கு நானும். விஷயம் முடிஞ்சது. போ என்ன தெரியுமா சொன்னார், இந்த மரங்களிலே கருங்காலி மரம் என்று இருக்கிறது, மரங்களிலே கருப்பு நிறமாக நடுவில் இருக்கும், அது லேசில் அது அப்படி வைரமாக இருக்கும் அந்த மரம். கோடாளியை கொண்டு வந்து கொத்தினா எல்லாம் சிதற கொத்திடலாம். கருங்காலி மரமாக இருந்தாலும் என்ன மரமாக இருந்தாலும் கோடாளியால் கொத்தினா கடகடன்னு கொத்தி எல்லாம் உடைச்சி தள்ளிடலாம். அதை சொல்லுது அவை, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி, அதெல்லாம் தூக்கி அடிச்சு போட்டுடும். ஆனால் ஒரு கதை, வாழைத்தண்டை கொண்டு போட்டு கொத்த சொன்னா இந்த கோடாளியால் கொத்த முடியாது. கொத்த சக்கண்டு இருக்குமே தவிர துண்டாகாது. இதை சொல்லி அவையார் சொல்லுது, எத்தனையோ புலவர்களை எல்லாம் நான் வென்றிருக்கிறேன் சபையிலே, அப்படிப்பட்ட நான் ஒரு மாடு மேய்க்கிறவன்ட்டு தோத்து போனேன்டா. மனசு கவலைப்பட்டு சொல்லுது, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி, இருங்கதளி தண்டுக்கு நானும் சொல்லிச்சு. அருங்கானில் கடுமையான காட்டுக்குள்ளே காரெருமை மேய்க்கும் காளைக்கு தோற்றனே. எருமை மேய்க்கிறவன்ட்ட நான் தோத்து போனேன்டா. இந்த மனுஷன் என்ன நான் தானே சொன்னேனே, நாங்களா இருந்தால் நான் தான் மரத்து கோப்புல இருந்தேன், கீழே ஒருத்தன் வந்திருந்தான், நான் தான் நாவல் பழத்தை போட்டு இப்படி கேட்டேன், இப்படி கதையெல்லாம் மாற்றி போடுவோம். கிழவி உண்மையை ஒத்துக்கொண்டது. காரெருமை மேய்க்கும் காளைக்கு தோற்றனே. அதில் வேற அது என்ன சொல்லிட்டு தெரியுமோ, எரும மாடு மேய்க்கிறவன்கிட்ட தான் நான் தோற்றேன். இந்த கதையெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் பிறகு எப்படி மாற்றிட்டார்கள் என்று கேட்டால், மேலே இருந்து நாவல் பழம் போட்டது முருகப்பெருமான் தான் என்றார்கள். நம்ம ஆக்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு பாருங்க, இந்த படித்தவனை தோக்க விடப்படாது என்று எங்கள் ஆக்களுக்கு ஒரு நினைப்பு. ஜெயராஜ் தோத்து போன அரைச்சிச்சு, அது வந்தது சிவபெருமான். இப்படி ஒரு டூப்பு விட்டுட்டா அவ்வையை காப்பாற்றுற முயற்சி எங்கள முயற்சி. அவ்வை சொல்லிச்சு, அப்படி இல்லடா, நான் எரும மாடு மேய்க்கிறவன தான் தோற்றேன். அருங்கானில் காரெருமை மேய்க்கும் காளைக்கு தோற்றனே. இதை ஒத்துக்கொண்டு எழுதிட்டுது, 3வது வரி எழுதிட்டுது. இதை சொல்லிட்டு போனா கூட அவை இல்லை. தோல்வி அடைந்து விட்டேன், தோல்வி அடைந்ததை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது பெரிய கடிதனமா? நீ ஏன் தோத்த, நீ ஏன் படித்த, ஒரு எரும மாடு மேய்க்கிறவன் இப்படி பண்ணுவான்னு உனக்கு தெரியாட்டி நீ படித்ததில் என்ன பிரயோசனம் கேட்பான் அல்லவா?
அவ சொல்லிச்சு தோத்துட்டேன், அது ஒரு பெரிய நேர்மை. சொல்லிச்சு ஈரிரவு துஞ்சாதென் கண்ணுன்றுச்சு. 2 நாளைக்கு என்னால் நித்திர கொள்ள முடியாதடா, தூங்க முடியாதடா. ஒரு சின்ன பையன் வந்து என்னை மடக்கிட்டு போயிட்டானே, இதை நினைச்சு நான் தூங்காம கிடக்க போறேனே என்று சொல்லிச்சதே அவ்வை. அங்கேதான் அவ்வையினுடைய அறிவாளித்தனத்தினுடைய அடையாளம் காணுகிறோம் நாங்கள். நேர்மையாக மாடு மேய்க்கிறவன் தோத்தேன் என்று சொன்னது ஒரு பக்கம். இதே போல தான் பாருங்க, ஆதிசங்கரர் ஒரு முறை ஒரு இடத்துல குளிக்க போனார். குளிக்க போக ஒருத்தன் வந்தான், அவன் ஒரு புலையன். வந்து அவன் டக்குண்டு அவரை கும்பிடவன் தொட போனான். அவர் காலை டக்குண்டு பின்னுக்கு எடுத்துட்டார். இன்றைக்கு வரைக்கும் சங்கராச்சாரியர்கள் நாங்கள் தொட்டு கும்பிட முடியாது. காலை பின்னுக்கு எடுத்துட்டார். பின்னுக்கு எடுத்தோடனே அவன் எழும்பி நின்று கேள்வி கேட்க தொடங்கினான். என்ன உனக்கு என்ன தீட்டுன்று தானே என்னை காலை எடுத்து? எது தீட்டு? என்னுடைய உடம்பு தீட்டா, என்னுடைய உள்ளம் தீட்டா, என்னுடைய உயிர் தீட்டான்னு அவன் தத்துவமாக அடித்து கொட்ட தொடங்கிட்டான் அந்த புலையன். சங்கரர் திகைச்சு போனார். அப்பவும் நம்ம ஆட்கள் பார்த்தார்கள், சங்கரரை தோக்க விடலாமா? வந்த புலையன் சிவபெருமான் தான் புலையனாக வந்து அவரை தோக்கடித்தான். இந்த இனத்திட்ட ஒரு நல்ல குணம் பாருங்க, படித்தவனை கீழே விழ விடாது, அவனா விழுந்தாலும் விழ விடாது. அவ்வை இதை சொல்லி முடிக்கிறாளே, ஈரிரவு துஞ்சாதென் கண் என்று சொன்னாலே, அதுதான் ஔவையினுடைய அடையாளம். எந்த ஒரு வெண்பாவை எடுத்தாலும் ஔவையாருடைய அந்த அந்த ஈற்றடி இருக்கிறது பாருங்கள், அதனுடைய சுவை இருக்கிறதே, அது அப்படியே ஒரு ஆணி அடித்த மாதிரி சொல்வார். ஆணி அடித்த மாதிரி சொல்வார். ஔவையிடம் வந்து ஒருத்தன் கேட்டான், ஒரு 4-5 வெண்பா சொல்கிறேன், எனக்கு நேரம் போகிறதுன்னு தெரியல, இன்னும் ஒரு 2 வெண்பா சொல்லுகிறேன். என்ன ஔவையிடம் வந்து ஒருத்தன் கேட்டான், நான் என் பிள்ளையை பாராட்ட வேணும், எங்கே பாராட்டட்டும் என்று கேட்டான். இல்லை, என்னுடைய சிநேகிதனை பாராட்ட வேணும், எங்கே பாராட்டட்டும் என்று கேட்டான். இதெல்லாம் நமக்கு அட்வைஸ் பாருங்க. உன்னுடைய நண்பனை பாராட்ட வேணுமா? நான் சொல்கிறத கேள். எங்கே பாராட்ட வேணும் என்றால், அவன் இல்லாத போது அவனை பாராட்டு. ஒரு நண்பனை நீ அவனை வச்சுக்கொண்டு பாராட்டுகிறாய் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமோ? அடுத்ததாக ஏதோ கடன் கேட்க போகிறாய் என்று அர்த்தம். ஔவையார் தான் சொல்லிச்சு, நண்பனை எங்கே பாராட்டுறதுன்னு சொல்லிச்சு, நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல். ஒரு சிநேகிதன் என்றால் அவன் இல்லாத இடத்துல அவன் எனக்கு பெரிய துணையப்பா, அப்படி இல்லாத இடத்துல சொல்லு, இருக்கிற இடத்துல சொல்லாதே. அடுத்தவன் எழுப்பினான், எனக்கு எங்கள் வாத்தியாரை பாராட்ட வேணும், நான் எங்கே பாராட்டட்டும் என்று கேட்டான். ஒரு சபை என்று சும்மா ஒரு கற்பனை பண்ணித்தானே ஒரு பாட்டை ரசிக்கிறோம். ஒரு சபையில் 10 பேர் இருந்திருப்பார்கள். ஔவையாரிடம் ஒருத்தன் கேட்டான், நான் சிநேகிதனை பாராட்டணும், அவன் இல்லாத போது பாராட்டு. அப்போ நான் என்னுடைய வாத்தியாரை பாராட்ட வேணும், எங்கே பாராட்டட்டும்னு அவ்வை சொல்லிச்சு, வாத்தியாரை அவர் இருக்கிற பொழுதும் பாராட்டலாம், இல்லாத போதும் பாராட்டலாம் இருந்துச்சு. நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. வாத்தியார் அவர் இருக்கையும் பாராட்டி சொல்லு, இல்லாத போதும் பாராட்டி சொல்லு. இது முடிஞ்ச கையோடு ஒருத்தன் அப்போ தான் புதுசாக கல்யாணம் கட்டினவன் அதில் இருந்திருப்பான். இதெல்லாம் பாட்டில் இருக்காண்டி நீங்கள் கேட்கப்படாது, நானாக ஒரு கற்பனை பண்ணி சொல்கிறது. அதாவது நான் இப்போ எங்கள் தமிழ்நாட்டு பட்டிமன்றம் சொல்லி இதை நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் என்றால், ஒன்றுக்கு அடுத்த தானம் என்ன? ஒன்றுக்கு அடுத்த தானம் என்ன? 2. இது ஒரு கேள்வி, இவர் ஒரு பெருசாக கேள்வி கேட்க வந்துட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லவா? ஒன்றுக்கு அடுத்த தானம் 2 இல்லை. ஒன்றுக்கு அடுத்தது 1.1, 1.2, 1.3, 1.9, அதுக்கப்புறம் தான் 2. இப்போ தெரியுதா 1க்கும் 2க்கும் இடையில் ஒரு 10 எண்ணு இருக்கிறது என்று? அவ்வளவு தானான்ற அவ்வளவும் இல்லை. 1.01, 1.02, அதில் 9 வந்தால் அதுக்கு பிறகு தான் 1.1 வரும். அப்போ இன்னும் 20 தானம் இருக்கிறது 1க்கும் 2க்கும் இடையிலே. இன்னும் ஒரு சைவரை கூட்டினா 30 தானம். இப்படியே சைவரை கூட்டிக்கொண்டு போ, தானம் வரும். இவ்வளவும் 1க்கும் 2க்கும் இடையிலே இருக்கிறது. இவ்வளவுத்தையும் சொல்கிறதுண்டா 1க்கு பிறகு 2 சொல்ல எப்போ கணக்கு வாத்தியார் கணக்கு 1, 2, 2 படிப்பிக்க முடியுமா? இப்படியே சைவர் போட்டுக்கொண்டு போக வேண்டியதுதான். ஆகவே நாங்கள் சுலபத்துக்காக 1க்கு பிறகு 2 என்கிறோம். அப்படித்தான் புலவர்களும் ஒரு காட்சியை சொல்லிக்க ஒரு அடிப்படையை சொல்லிட்டு போவார்கள். அவ்வளவு தான் புலவுன்னு சொன்னது தான் காட்சின்னு நினைச்சா அப்புறம் ஜெயராஜ் என்னத்துக்கு? அதுக்கு இடையில இருக்கிற இந்த தசம் 1, தசம் 2 எல்லாம் காட்டுறது தான் எந்த வேலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த வேலை என்ன? ஒரு பேச்சாளனுடைய வேலை அதுதான். பாட்டை சொல்லிட்டு இதான் பாட்டில் சொன்னார்னு சொன்னால் பேச்சாளனுக்கு அதில் வேலை இல்லை, அவன் சொல்ல வேணும் அதுக்குள்ளே இருந்து. இப்போது சபை இருந்தது, 2 விஷயம் முடிஞ்சது.
நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல் ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. அடுத்த ஒருத்தன் கேட்டான், அப்பதான் அவனுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் போல இருக்கு. எழுப்பி கேட்டான், வாச மனையாளை என்றான். அது சொல்ற பொழுதே அவருக்கு ஒரு வெக்கம். பெஞ்சாலையும் நான் எங்க பாராட்டட்டும்ன்றான் அவன். வாச மனையாளை. அவ சொல்லிச்சு, தம்பி நீ கொஞ்சம் இப்பதான் கட்டினேன்னு எனக்கு புரியுது. வாச மனையாளை பஞ்சனையில். மனைவியை பாராட்ட வேணுமா? பெட்ரூமில் மட்டும் பாராட்டு, வெளியில பாராட்டாதே. 4 நண்பர்கள் இருக்கிற பொழுது என் மனைவியினுடைய மூக்கு இப்படி இருக்கும், கண்ணம் இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும் என்றால் மற்றது எப்படி இருக்கும் என்று அவன் சொல்ல தொடங்கிடுவான். ஆறு கேட்கிறவன் சொல்ல தொடங்கிடுவான். உண்மைதான் பாருங்க, உங்க மனைவியினுடைய கண்ணம் அப்புள் மாதிரி இருக்கும் அவன் சொன்னா உனக்கு லாபம், உங்களுக்கு நித்திர வராது. ஆகவே மனைவியை பாராட்ட வேண்டும் என்றால் அவளுடைய படுக்கை அறையிலே மட்டும் பாராட்டு. வாச மனையாளை பஞ்சனையில். அடுத்தது சொன்னார் பாருங்க, அவ்வ மைந்தர் தமை நெஞ்சில். உன்னுடைய பிள்ளையை பாராட்ட வேண்டுமா? மனதுக்குள்ளே பாராட்டிக்கொள். அவன் இருக்கிற பொழுதும் பாராட்டாது. இப்போ எல்லாம் மேற்கு நாட்டுக்காரர்கள் எங்களுக்கு புதுசாக சொல்லி தர்றார்கள் பாருங்க. என்னென்றா பிள்ளைகளை என்கரேஜ் பண்ண வேணும். அப்பா நீ வடிவாக இருக்கிறீங்கள், நீ கெட்டிக்காரன் என்று பிள்ளை தாய்தப்பனே சொல்ல வேணுமா? பிள்ளையை மடையனாக்குறதுக்கு அதை தவிர வேறொரு வழியும் இல்லை. ஒரு தந்தை பிள்ளையை எப்படி பாராட்ட வேண்டும் என்பதற்கு அவை சொன்னால் மனதுக்குள்ளே பாராட்டு. பிள்ளைக்கு அது எப்படி தெரியும்? தந்தை மகிழ்கிறான் என்பதை முகக்குறிப்பாலே அறிய முடியாத ஒரு பிள்ளையும் இல்லை, தந்தையும் இல்லை. அப்பா ஒரு 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 இவன் பண்றதை பார்த்து ஒரு சின்ன ரசிப்பு பண்றாருன்னு பண்ணுங்க. அவருடைய முகத்தில் ஒரு சந்தோஷமா சிரிக்கவும் படாது, ஒரு சந்தோஷம் வருதுன்னு வைங்க. பிள்ளைக்கு அது தெரியும், அப்பாவுக்கு நான் மகிழ்ச்சி கொடுத்துட்டேன். அப்படி மகிழ்வித்தால் தான் மகிழ்ச்சி. என் குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் பெருங்கடல். எனக்கோ அவர் வாயிலிருந்து என்னை எப்பயாவது ஒரு நாள் பாராட்டுவாரா என்று நான் எதிர்பார்த்து தவம் இருந்திருக்கிறேன். அந்த பாராட்டு வெளியில் வந்ததே இல்லை. ஒரே ஒரு நாள் அவங்க வீட்டில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். உட்கார்ந்துருக்கிற பொழுது திடீர்னு திரும்பி பார்த்து ஒரு திருக்குறளை பற்றி என்னிட கேட்டார். இந்த திருக்குறளுக்கு என்னிட அர்த்தம் என்று கேட்டார். எனக்கு ஒரு கொஞ்சம் யோசனை, நான் கொஞ்ச நேரம் தாமதம் பண்ணினேன். அப்போ உடனே பையனை கூப்பிட்டு சொன்னார். அவர் பையனை கூப்பிட்டு திருக்குறள் புத்தகத்தை எடுறான்ட்டார். அவர் புத்தகம் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த பொருள் ஞாபகத்துக்கு வந்து விட்டது. நான் டக்குண்டு பரிமேலர் என்ன உரை எழுதினாரோ அதை சொன்னேன். சொன்னோடனே என் ஆசிரியர் வைரா புத்தகத்தை என்றார். அதுதான் எனக்கு கிடைச்ச பாராட்டு. அவர் என்னை ரசித்தார் என்று தெரிஞ்சது. மாது, அவர் பையனுக்கு பேர் மாது வை புத்தகத்தை தேவையில்லை என்றார். இப்படித்தான் பிள்ளைகளை தந்தை பாராட்ட வேண்டும். வெளியிலே வாயிலே பாராட்டுறது என்பது அந்த பிள்ளையை கெடுப்பதாகிவிடும். இதை சொன்னார். மைந்தர்தமை நெஞ்சில் வினையாளை வேலை முடிவில். வீட்டில் வேலைக்குண்டு யாரையாவது கூப்பிடுகிறாயா? வேலைக்கு கூப்பிட்டால் அவன் வந்த உடனே அழகா வேலை செய்வான். அந்த தூசை தட்டுவான், இதை தட்டுவான். ஐயோ இந்த வேலையால் நல்லா வேலை செய்கிறான் என்று சொல்லிடாதே. சொன்னால் அந்தளவோட வேலை முடிஞ்சுக்குவோம். வேலை நல்லா முடிஞ்ச பிறகு சம்பளம் கொடுக்குற பொழுது நீ கட்டிக்காரன் நல்லா செய்த என்று சொல். இப்படி பாராட்டுவது எப்படி என்று அவை சொன்ன அழகு இருக்கிறதே, அது பெரிய அழகு. இன்னொருத்தன் ஒரு நாள் அவையிடம் கேட்டான். சொல்லி முடிக்கலாம் என்றால் முடித்து விடுகிறேன். அவையிடம் ஒருத்தன் கேட்டான், இந்த உலகத்தில் அழகானது எது? இந்த உலகத்திலே அழகானதை பற்றி சொல்லுங்க பாட்டி என்றான். இந்த அம்மா கல்யாணமே கட்டாதது. இந்த அம்மையா சொல்லிச்சு, இங்கே வா அழகு சொல்லுகிறேன் என்று கூப்பிட்டு சொல்லிச்சது. ஒரு பெண் பெண்மைத்தன்மையோடு கூடிய பெண். இது ஒரு பெரிய விஷயம். இப்படி அமைய வேணும் ஒவ்வொருத்தருக்கும். பெண்மைத்தன்மையோடு கூடிய பெண், மென்மையான பெண். அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணை அப்படி வளர்த்திருந்தார்கள், பூ மாதிரி வளர்த்திருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணினார்கள். வலிமையான ஒரு ஆண். இப்படி அமைய வேணும் பாருங்க. சோடி இப்படி அமைஞ்சாதான் வாழ்க்கை. பெண் மென்மையாக இருந்து ஆண் வலிமையாக இருக்கிறான். இந்த பெண் மென்மையாக இருக்கிறாள், அவள் வலிமையான ஆண். கல்யாணம் பண்ணி விட்டார்கள். முதல் இரவு. இந்த காட்சி சொன்னால் தானே எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வரும். முதல் இரவு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதில் ஒன்றும் ஆபாசம் நான் சொல்லலை பாருங்க. சந்தோஷமாக இருக்கிறார்கள். இருந்து முடிஞ்சு அடுத்த நாள் இந்த பெண் குளிச்சுட்டு வெளியில் வர்றாள். அவளை பாடுறா, அதாண்டா இந்த உலகத்தில் சிறப்பான அழகென்றாள் அவ்வை.
இதை எவ்வளவு உணர்வு மிகுந்தவளாக இருந்தால் சொல்ல முடியும். நீங்கள் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் பழைய காலத்தில் எங்கள் ஊரில் மரபாக இருந்தது பாருங்க. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தால் அடுத்த நாள் பெற்றோர்கள் செம்பு நிறைய கற்கண்டு போட்டு பால் காய்ச்சி கொண்டு போவார்கள் அந்த வீட்டுக்கு. கல்யாணம் முடிஞ்சு முதல் நாள் இரவு அங்கே மாப்பிள்ளை வீட்டில் விட்டுருவார்கள். எங்கள் ஊரில் அதுதான் வழக்கம். அடுத்த நாள் செம்பு நிறைய பால் கொண்டு போவார்கள். அந்த பாலை கொடுத்து அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்த்து மகிழ்ச்சியை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவார்கள். அவை சொல்லிச்சு, அப்படி ஒரு பெண் வாழ்ந்து விட்டு திரும்பி வருகிற பொழுது அவளோட முகத்தை பார், அதான்டா உலகத்தில் சிறந்த அழகுண்டுச்சு. சுரதம் தனில் இழைத்த தோகை, சுரதம் தனில் இழைத்த தோகை, இதுக்கு பொருள் சொல்லப்படாது. அந்த 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 இன்பத்திலே களைச்சு போய் வெளியில வருவாள். அவளை பாடுறா, அவள் ஒரு அந்த அழகு தான்டா அழகு. இதெல்லாம் நீயா கட்டி வைக்கிற கதை. அங்கங்கே அந்த பாட்டில் எங்கே இருக்குது, ஆளவன் வலிமையாக இருக்கணும், பெண்மை மென்மையாக இருக்கணும், இதில் ஒன்றும் இல்லையே, சும்மா விடுக விடாதேன்ட்டு நீங்கள் என்ன பார்ப்பீங்க? இருக்குது. என்ன எப்படி இருக்குது தெரியுமா? சுரதந்தனில் இழைத்த தோகை, களைச்சு போனாள் என்றால் அவள் மென்மையானவன் அர்த்தம். இவளை களைக்க பண்ணிட்டான் என்றால் அவன் வெண்மையானவன் அர்த்தம். இதை வச்சு கொண்டு தான் மிச்ச கச்சேரி நான் பண்ணுறது. சுரதந்தனில் இழைத்த தோகை. அதுக்கு பிறகு அதை விட அழகு என்ன? சுகிர்த விரதந்தனில் இழைத்த மேனி. அடுத்து அதை விட ஒரு அழகு இருக்குதா? இருக்குதா? எங்க இருக்கு தெரியுமா? கடுமையான விரதம் மேற்கொண்டு இழைத்து போயிருக்கிற மேனியை பார், தவ முனிவர்களுடைய மேனியை பார், அதுதான் அதுக்கு அடுத்த அழகு. இது பாருங்க, காந்தி அழகா? நான் உங்களை கேட்கிறேன், கிழவன் காந்தி அழகா? சும்மா ஒரு தலியும் தூக்கி கொண்டு ஒரு கோவனம் கட்டி கொண்டு போற ஒரு ஆள். இன்றைக்கு வரையும் காந்தியை பார்த்தா சந்தோஷமா இருக்கிறதா இல்லையா? காந்தியை பார்த்தா மகிழ்ச்சி வருகிறதா இல்லையா? அதைத்தான் விடுங்க. இயேசுநாதர், நான் உங்களை கேட்கிறேன், இயேசுநாதரை எப்படி எல்லாம் கிறிஸ்தவர்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள்? சிலுவையில தொங்கு தந்தாள், பாவம், ரத்தமும் போய் முள்முடி சூட்டி எல்லாம் போய் அப்படி தொங்குது. எத்தனை தடவை பார்த்தாலும் அது அழகா இல்லையா? நான் உங்களை கேட்கிறேன். அதுதான் அந்த அம்மா சொல்ல. அது மாதிரி தானே ராமகிருஷ்ண பரமேஸ்வர பாருங்க, ஒல்லி உடம்பு, பார்க்க பார்க்க பார்க்கலாம் போல இருக்கிறது அல்லவா? இதை சொல்லுகிறாள். சுரதந்தனில் இழைத்த தோகை, சுகிர்த விரதந்தனில் இழைத்த மேனி. விரதத்தில் இழைச்சிருக்கிற மேனி அது அதை விட அழகாண்டுச்சு. அதுக்கு பிறகு நிரதம் கொடுத்திழைத்த தாதா. நிரதம் என்றால் கொடை. ஒரு பெரிய பணக்காரன் அள்ளி 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 கொடுத்து கொடுத்து களைச்சு போய் இப்படி இப்படி ஈச்சேரில் வந்து இப்படி விடுகிறான்னு வைங்க, அதை பாடுறா, அதுதாண்டா அதை விட அழகு. சுகிர்தந்தனில் இழைத்த தோகை, விரதந்தனில் இழைத்த மேனி, நிரதம் கொடுத்திழைத்த தாதா. சொல்லிச்சு பாருங்க. எங்கள் ஊரில் சொன்னால் அதுக்கு ஒரு கைதட்டு விடும். அது சும்மா சொல்கிறது என்னதுக்குண்டா, நீங்களாம் இப்படி தட்டுங்கிறதுக்காகத்தான். இதை விட அழகொண்டு இருக்குண்டா சொல்லிச்சு. இருக்குதா? சுடுகாட்டில் போய் பாடுறான்னுச்சு. சுடுகாட்டில் போய் பார். என்ன சுடுகாட்டில் அழகா? அவள் சொன்னாள், ஒரு அரசனு தன்னுடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போர்க்களத்திலே போய் குண்டடிப்பட்டோ அல்லது வாளாலே ஈட்டியாலே எறியப்பட்டு இறந்து போகிறானே ஒருவன், அவனுக்கான நடுகள் நட்டிருப்பார்களே சுடுகாட்டிலே, அதை போய் பார். அதுதான் இவை எல்லாவற்றுக்கும் மேலான அழகு என்றால் அவை. சுரதந்தனில் இழைத்த மேனி, சுகிர்த விரதந்தனில் இழைத்த தோகை, நிரதம் தோடுத்திழைத்த தாளா, கொடுஞ்சமரில் வடுத்துரைத்த கல் அபிராமம் என்கிறாள். அவையினுடைய பாடல்கள் எல்லாம் சுவையானவை. சேரனிடம் ஒரு முறை போனாள், இதோடு முடிக்கிறேன். சேரனிடம் ஒரு முறை போனாள் சேர அரசன். இவளுக்கு ஏதோ நோய் வந்து விட்டது. அவ்வைக்கு நோய் வந்து விட்டது, வந்திருக்கும், இது என்ற ஊகம். ஆரோ ஒரு வைத்தியர் மருந்தை கொடுத்து சொல்லியிருப்பார், ஆட்டுப்பாலில் குடிக்கணும் இந்த மருந்துன்ட்டு. இந்த அம்மையார் நீ ஆடா வளர்க்க முடியும், ஒரு ஊரா போகிறவா? சேரனிடம் போய், சேரன் இவருக்கு நல்ல ஃப்ரெண்ட், சேரன்கிட்ட போய் கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு அம்மா போச்சு. சேரனுடைய சபை, சேரன் உட்கார்ந்து இருக்கிறான். அவையை கண்டோன்னு எழுப்பி வரவேற்றான். வரவேற்றோடனே, அம்மா வந்திருக்கிறீங்களே தேடி என்ன வேணும்னு கேட்டான். அவ சொல்லிச்சு, எனக்கு கொஞ்சம் ஆட்டுப்பால் வேணும். இது தேவையானதை சுருக்கமாக சொல்லிட்டு, ஆட்டுப்பால் வேணும். சேரன் பாடு சங்கடமாக போச்சு. இப்போ அம்மைக்கு வந்து ஆட்டுப்பால் கேட்குது. இப்போ என்ன செய்கிறது? ஒரு அரைப்பத்து ஆட்டுப்பால் கொடுத்து விடுறதா? அவ வாங்குவா, என்னுடைய பெருமைக்கு அது இழுக்கல்லவா என்று நினைத்தான் இந்த சேரன். ஆட்டுப்பால் கேட்டால் ஆட்டுப்பாலை கொடுத்தா சரியா இருக்காதுன்ட்டு மந்திரியை கூப்பிட்டான். இந்த அம்மா இப்படி கேட்குறா, என்ன கொடுப்போம்? மந்திரி சொன்னான், ஒரு ஆட்டை கொடுத்து கொடுங்கோன்னான்.
அது பெரிய ஆபத்துடா, அதுக்கு பிறகு ஆடு கொடுத்த சேரன்ட்டு எனக்கு பேர் வச்சுருவாங்க, அந்த பேரும் சரி வராது. அப்போ என்ன செய், காதில் சொன்னான், போய் மந்திரி தங்கத்தால் ஒரு ஆடு செய்து கொண்டு வந்து கொடுத்தான். இவனுக்கு தேவை கொஞ்சம் பால், இவன் தங்கத்தில் ஒரு ஆடு செய்து கொண்டு வந்து கொடுத்தான். கொடுத்தோன்னே கிழவி பார்த்துட்டு சொல்லிச்சுது, சிறப்பான் மணிமவுடி சேரமான் தன்னை சுரப்பாடொன்று யான் கேட்க பொன்னாடொன்று ஈந்தான். சும்மா ஒரு ஆடு கேட்டேன்டா, பொன்னாடு தந்துட்டான்டா சொல்லிட்டு அந்த மனசி ஒரு நீதி சொல்லிச்சு, இறப்பார் என்பரினும் கொள்வர். ஐயா எனக்கு உதவி செய்யுங்கோண்டு கேட்க வந்தவன் நீங்கள் என்ன தந்தாலும் வாங்க தான் வேணும். ஒருத்தன் வந்து ஐயா உதவி செய்யுங்கோண்டு கை நட்டுறான், செய்தான் நீ கொடுத்தா அவன் என்னதான் என்ன நீ என்ன கொடுத்தாலும் வாங்க வேண்டும். இறப்பார் என்பரினும் கொள்வர், கொடுப்பார் தாமறிவார் தன்கொடையின் சீர். அவன் வாங்குறான் என்றதுக்காண்டி இப்போ நானும் 1 ரூபா கொடுத்தேன், நீ 1 ரூபா கொடுத்தேன், நீயும் 1 ரூபா கொடுன்னு ஒரு பணக்காரன் கொடுத்தா எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நான் கொடுக்கறது வேற, உனக்கு தெரிய வேணும் என்ன அவனுக்கு கொடுக்க வேணும் என்பது. அப்படி தெரிந்து கொண்டு கொடுத்த சேரன் இதை கொடுத்தவன சொன்னார். அந்த பாட்டை முடிக்கிறார் ஔவையார், இறப்பார் என்பரினும் கொள்வர், கொடுப்பார் தாமறிவார் தம் கொடையின் சீர். 10 ரூபா கொடுத்தாலும் அவன் வாங்குவான், ஆனால் என் லெவலுக்கு 10 ரூபா கொடுக்கப்படாது, நான் 1000 ரூபா கொடுக்க வேண்டிய நினைச்சு கொடுறான் என்று சொல்லி அந்த நீதியை சொல்லி முடித்தாரே. ஔவையார் பாடல்கள் நான் சொன்னதெல்லாம் தனிப்பாடல்கள், நூல்களாக ஆத்திசூடி கொன்றை வேந்தன் அதெல்லாம் தனித்தனியே பேச வேண்டிய விஷயம். தனிப்பாடல்களிலேயே ஔவை சொன்ன நீதிகள் பல, நம் தமிழினத்துக்கு அது உறுதி தருகிற பாடல்கள். அதுதான் ஔவையாருடைய அந்த அரிய தமிழை பேச வேண்டும் என்று பேசினேன். சும்மா அங்கங்கு தொட்டு காட்டியிருக்கிறேன். அந்த சுவை கடலளவு விரிந்தது. முடிந்தால் நீங்களும் தேடி படியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.